வாழ்க வளமுடன். அன்பர்களே, நாம் இன்னைக்கு ஆஹ், பயிற்சிகளிலே மகராசனம் அதனுடைய விளக்கத்தை போன முறை நம்ம தெளிவா கேட்டிருந்தோம். அந்த விஷயத்தை நாம பயிற்சிகளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இன்னைக்கு அதை கண்டிப்பா நீங்க கத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பிராக்டிஸ். சரி, அதுக்குள்ள நம்ம போவோம். அதுக்கப்புறம் இது முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப 2 மாதம் கரெக்டா 21ஆம் தேதி அப்படின்னா நமக்கு ஒரு மாதம் முடிஞ்சுது. இப்ப 2 மாதம் நிறைவாகி உங்களுக்கு இதுல காயகல்ப பயிற்சி போன்ற பல பயிற்சிகள் நடத்தி இருக்கிறோம். அதுல ஏதாவது சந்தேகங்கள், ஐயப்பாடுகள் இருந்தா இன்னைக்கு நீங்க கேட்டு தெளிவு பெறலாம். இது சார்ந்த எல்லா விஷயத்தையுமே நீங்க இந்த விரதம் இருக்கிறது, இதை பத்தி இருக்கிறது எல்லாமே கேட்டு தெளிவு பெறலாம். சரி, இப்ப நம்ம பயிற்சிக்குள்ள போலாம். ஓகே, குட். கவனமா பார்த்துட்டு வாங்க. மகராசன பயிற்சி ஈஸி தான். ஆனா அதுல சில நுட்பங்கள் இருக்கு. அந்த நுட்பத்தை நீங்க சரியா கடைபிடிக்கலைன்னா பயிற்சியோட முழு பலனை நீங்க அனுபவிக்க முடியாது. ஓகே. முதலாவது பயிற்சி மகராசனம். இந்த பயிற்சியில ராஜா அப்படின்னு சொன்னா மகராசனம் சொல்லலாம். ஓகேங்களா? தயவு செய்து இப்ப எல்லாருமே கவனிங்க, முழுசா கவனிங்க. நீங்க செய்ய வேண்டாம், ஜஸ்ட் பார்த்து என்ன பண்றாங்கன்னு கவனிங்க. சரி, அதுக்கு என்ன பண்ணணும்? படுத்துட்டு பண்ண போறோம். இப்ப படுக்கிற நிலை பாருங்க, எப்படி படுக்கணும்னு. உட்கார்ந்துட்டு இருக்கோம், அப்படியே கால்களை நல்லா நீட்டிக்கிறோம். இடது பக்கம் திரும்பி வலது கையை ஊனி அப்படியே படுத்துக்கணும். ஓகே. எப்படி படுத்தாருன்னு பாத்தீங்களா? படுக்கிறதுக்கே நமக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. அப்படியே படுத்து அப்படியே நீட்டிக்கிறோம். இடது பக்கம் திரும்பி இடது பக்கம் திரும்பணும். இடது கையை மேல கொண்டு போகணும். வலது கையை நல்லா ஊனி உடம்போட வெயிட்ட வலது கையில பிரஷர் கொடுத்து படுத்துக்கணும். வலது கையை ஊனி அப்படியே படுத்துக்கணும். ஓகே, ரைட். சரி பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ கைகள் ரெண்டையும் சின்முதிரை வச்சிருக்கோம். கரெக்டா உடம்புல இருந்து 45 டிகிரி கரெக்டா தள்ளி வச்சிருக்கோம். ஓகேங்களா? இந்த ரெண்டு கை எப்படி இருக்கணும்? அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி இங்கேயே அப்படியே நிக்கணும். ஓகே, ரைட். இப்போ இந்த 45 டிகிரி ஏன் வைக்கணும்? ஒரு சிலர் உடம்ப ஒட்டி கையை வச்சிருப்பாங்க. இன்னொரு சிலர் கையை இன்னும் ரொம்ப விரிச்சிருவாங்க. உடம்ப ஒட்டி கையை வச்சீங்கன்னா நீங்க திரும்புறப்போ உங்க உடம்பு கை மேல ஏறும். அது இருக்கக்கூடாது. கையை நேரா வச்சீங்கன்னா உடம்பு திரும்புறதுக்கு சிரமப்படும். அதனால உடம்புல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி 45 டிகிரி தள்ளி வச்சிருக்கோம். கால்கள் ரெண்டும் சேர்த்து வச்சிருக்கிறோம். ஸ்ட்ரைட்டா இருக்கு, தலை நேரா இருக்கு. ஓகே. இப்போ உங்களோட வலது கை பக்கம் தலை திரும்பணும், உடம்பு இடது பக்கம் திரும்பணும். ஓகே, ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. வலது கை பக்கம் தலையை திருப்புவாரு, உடம்பு இடது பக்கமா திரும்பும். இப்ப துணி கையில வச்சிருக்கீங்கல்ல, ஒரு துணி நீங்க புழிஞ்சா எப்படி புழிவீங்க? வலது கை வலது பக்கம், இடது கை இடது பக்கம், ரெண்டு இப்படி ஆப்போசிட்டா புழிவீங்களா? அப்படிதான் துணி புழிய முடியும். அந்த மாதிரி ஸ்டார்ட். ரைட். பாருங்க. இப்ப வலது கை அந்த பக்கம் இருக்கு, அந்த பக்கம் தலை திரும்பிருச்சா, உடல் இடது பக்கம் திரும்பி இருக்கு பாருங்க. இதுதான் மெயின். இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, முழங்கால் சேர்ந்தே இருக்கணும், பாதங்கள் ரெண்டு சேர்ந்தே இருக்கணும், விரல்கள் ரெண்டு சேர்ந்தே இருக்கணும். நீங்க திரும்புறப்ப இதெல்லாம் பிரியும். ஆனா நீங்க கவனமா கம் போட்டு ஒட்டின மாதிரி திரும்பி பழகணும்.
left, right, left, right, left. ஓகே, நார்மல். ஸ்ட்ரைட்டாக வந்துடலாம். இரண்டாவது நிலை, கால்கள் ரெண்டையும் மடித்து வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே எப்படி இருக்கணும்? கால் விரல் ரெண்டும் சேர்ந்துருக்கணும், உள்ள பாதங்கள் சேர்ந்துருக்கணும், முழங்கால் சேர்ந்துருக்கணும், இதெல்லாம் அப்படியே ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்கணும். ஓகே, ஸ்டார்ட். இது வந்து செகண்ட் பொசிஷன். கால்கள் எல்லாமே சேர்ந்துருக்கணும். திரும்புறப்ப இந்த இடம் விரியாம வரணும். ஓகேவா? சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் காலை ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ரைட். தலை வலது பக்கம், உடம்பு இடது பக்கம். லெஃப்ட், முழங்கால் கீழே, ரைட். நல்ல முழங்கால் வரை கீழே முட்டணும். லெஃப்ட், ரைட், லெஃப்ட். ஓகே, நார்மல். ஸ்ட்ரைட்டாக வந்துடலாம். கால்களை நீட்டிக்கலாம். வலது காலை மேலே சும்மா போட்டுக்குங்க. ஓகே, இது மூன்றாம் நிலை. வலது காலை சும்மா தூக்கி போட்டுக்கிறோம். ஓகே, இதே நிலையில அப்படியே செய்ய போறோம். ஸ்டார்ட். ரைட். தலை வலது பக்கம், உடல் இடது பக்கம். லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட். ஓகே, நார்மல். ஸ்ட்ரைட்டா வந்துடலாம். அப்படியே ஒவ்வொன்றுலையும் 3 டைம் பண்ணணும். அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட். சரியாங்களா? ஒரு நிலைக்கு 6 தடவை உடம்பு திருப்பணும். சரியா? கால்களை மாத்திக்கோங்க. கொஞ்சம் பொறுமையா பண்ணணும், அவசரப்படாம. ஓகே, ஸ்டார்ட். ரைட், லெஃப்ட், ரைட். நல்லா வலது காது கீழே முட்டணும். left, right, left. ஓகே, நார்மல். வாழ்க வளமுடன். அன்பர்களே, நீங்க கேள்வி எல்லாம் சிலர் கேட்டிருக்கீங்க சேட்ல. நான் அதுக்கெல்லாம் விடை சொல்றேன். இந்த பயிற்சி இப்ப செஞ்சு காமிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம், அதுக்கப்புறம் அதுக்கு விடை சொல்றேன். அடுத்த நிலை, இடது கால் மேல வலது கால் மேல வச்சு கவ்வி பிடிச்சுக்கோங்க. இந்த இடம் ரொம்ப முக்கியம். கரெக்டா இந்த இடம் கவ்வி ஸ்ட்ரைட்டா இழுத்து பிடிச்சிருக்கீங்க. ஓகே, இங்க பாருங்க, மேல வலது கால் இருக்கு, கீழே இடது கால். இடது காலினுடைய கட்டை விரல், அதுக்கு அடுத்த விரல், இந்த ரெண்டுக்கு நடுவுல அந்த விரலை விரிச்சு அந்த இடத்துல வலது காலை தூக்கி அந்த குதிங்காலுக்கு உள்பக்கமா வச்சு கவ்வி இழுத்து பிடிச்சிருக்கணும். ஓகே, இந்த முழங்கால் ரெண்டு ஸ்ட்ரைட்டா இருக்கு பாருங்க, இழுத்து பிடிச்சிருக்கணும். இங்க ஒரு மிக முக்கியமான வர்ம புள்ளி இயக்கத்துக்கு வருது. ஸ்டார்ட். ரைட், லெஃப்ட், ரைட். இது வந்து நல்ல பறையில முட்டணும். லெஃப்ட், ரைட், லெஃப்ட். ஓகே, நார்மல். அப்படியே கால்களை மாத்திக்கோங்க. இந்த மேலே கவி பிடிக்கிறது ரொம்ப முக்கியம். பிடிச்சி காலை ஸ்ட்ரைட்டா எடுத்து வச்சிருக்கோம். ஓகே, ஸ்டார்ட். ரைட், லெஃப்ட், கமாண்ட் ரைட், left, right, left. ஓகே, நார்மல். ஸ்ட்ரைட்டா வந்துடலாம். சரி, இப்போ ஃபைனல் பொசிஷன், லாஸ்ட் சைக்கிளிங். ஓகேங்களா? 2 கையில சைக்கிள் ஹேண்ட்பர். சைக்கிள் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் சைக்கிள் ஹேண்டிங் எப்படி சுத்துவாங்க அதே மாதிரி, கால்களும் சைக்கிளிங் மாதிரி. ஓகேங்களா? ரைட். வலது ரைட் அப்படின்னு சொல்றப்ப வலது கை வலது கால் ரெண்டையும் நீட்டி மடக்குவாங்க. லெஃப்ட் அப்படின்னு சொன்னா இடது கை இடது காலை நீட்டி மடக்குவாங்க, பாத்துக்கோங்க. ரைட்னு சொல்றப்ப வலது கை வலது கால் நீட்டி மடக்கணும். லெஃப்ட்னு சொல்றப்ப இடது கை இடது கால் நீட்டி மடக்கிறோம். ஓகே, ஸ்டார்ட். ரைட், லெஃப்ட், right, left, right, left.
அவரே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாரு, அதனால எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அந்த வீடியோ எடுக்கிறப்ப. சரிங்களா, இருங்க அடுத்த வீடியோ காமிக்கிறேன். நல்லா நீட்டி மடக்கணும். அதுல அது கரெக்டா செய்யலைன்னா எப்படி வந்துடும்னா கரப்பாம்பூச்சி திருப்பி போட்ட மாதிரி சுத்திட்டு கிடப்போம், துள்ளிட்டு கிடப்போம். துள்ளக்கூடாது, கைய கால் அப்படியே இந்த காக்கா வலிப்பு வந்த மாதிரி இழுத்துட்டு இருக்க கூடாது. சரிங்களா, ஒரு சைக்கிள் ஓட்டுறப்ப நீங்க எப்படி ஓட்டுறீங்க அந்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்குள்ள இருக்கணும். ஓகே, ஒரே நிமிஷம். ஒன் செகண்ட் வீடியோ மாறிடுச்சு. முதல் நிலையில லாஸ்ட் 7th பொசிஷன் சைக்கிளிங் பொசிஷன். சரிங்களா, கைகளை கால்களை மேலே தூக்குன மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸ்டார்ட். ரைட் லெஃப்ட் 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 ரைட் லெஃப்ட். ஓகே, ரெஸ்ட். இதுல நல்லா நீட்டி மடக்குறாங்க பாத்தீங்களா, அது சைக்கிள் ஓட்டுற மாதிரி நீங்க மைண்ட்ல ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த நீட்டுறப்ப கீழே போய் தரையில கால் முட்டக்கூடாது, தரைக்கு பக்கத்தால போயிட்டு வரலாம். இந்த பெடல் பாத்தீங்கன்னா கீழே தரைக்கு பக்கத்தால போகும், ஆனா முட்டாது இல்லையா, அந்த மாதிரி நீங்க நல்லா கீழே கொண்டு போயிட்டு வரணும். நல்லா கால்கள் ரெண்டு நல்லா தளர்வா விரிச்சு போட்டுடலாம். கைகளை நல்லா ரிலாக்ஸா போட்டுருங்க. உடல் முழுக்க கவனிங்க. உடல் முழுக்க அந்த ஓட்டம் ஃபுல்லா ஓடுறத உங்களால நல்லா உணர முடியும். ஒரு சிலருக்கு மூச்சு வாங்கும், புதிதாக செய்யறவங்களுக்கு, ரொம்ப நாள் செஞ்சுட்டே இருக்கிறவங்களுக்கு மூச்சு வாங்காது. ஒரு இதுலயும் வந்து ஒரு 30 செகண்ட்ல இருந்து 1 நிமிஷம் நீங்க இருக்கலாம், மூச்சு நார்மல் ஆகிறது வரைக்கும் உடல் முழுக்க கவனிச்சுட்டே இருக்கலாம். பிளட் சர்க்குலேஷன் நல்லா உடம்பு ஃபுல்லா ஓடும். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ அப்படியே மகராசனம் 2ஆம் நிலை. இதுல வந்து மூச்சு காற்று உங்களுக்கு நார்மல் ஆகிற வரைக்கும் இருக்கணும். ரெகுலரா செஞ்சா சீக்கிரம் ஆயிரும், இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுத்து இருக்கலாம். ஓகே, அப்படியே திரும்பி படுத்துக்கிறோம். மகராசனம் 2ஆம் நிலை, குப்புறப்படுத்துக்கிறோம். ஓகே, பொசிஷன் 2 கை சேம் அதே 45 டிகிரியில வச்சிருக்கோம். இதுல சின்முத்திரை கிடையாது, நார்மலா வச்சிருக்கோம். கால்கள் 2 சேர்த்து வச்சிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம், கால் விரல்களை உந்தி இந்த முழங்கால பாருங்க ஸ்ட்ரைட்டா மேல தூக்கி இருக்காது. இந்த இடத்துல முழங்கால் இருக்கு, நிலத்துக்கு அதுக்கு நல்ல கேப் இருக்கு. ஓகே, இந்த விரல்கள்ல நல்லா உந்துனா மட்டும்தான் இந்த காலை வந்து தூக்க முடியும், முழங்கால் கீழே முட்டக்கூடாது. சரிங்களா, ஓகே. இப்ப தலை வலது பக்கம், அதே மாதிரி உடம்பு இடது பக்கம். கை பாத்தீங்கன்னா கை நார்மலா வச்சிருக்காரு. சரிங்களா, கை நார்மலா குப்புற வச்சிருக்காரு 2 கையும். இப்ப தலை வலது பக்கம்னா இது இவரோட வலது கை தானே, வலது பக்கம் தலை திரும்பும், உடம்பு அப்படியே ஆப்போசிட்டா திருப்புவாரு. இப்ப என்ன கவனிக்கணும்னா, இந்த தலை பக்கம் இருக்கிற கை குப்பர் இருக்கணும், பின்னாடி இருக்கிற கையை திருப்பிக்கணும், அப்பதான் உடம்பு ஈஸியா திரும்பும். ஸ்டார்ட். ரைட் லெஃப்ட். பாருங்க, பின்பக்கம் வர்றப்ப கை இப்படி திரும்பிக்கணும். ரைட். இப்படி திரும்பிடுச்சுன்னா முதுகு வந்து ஈஸியா வந்து திரும்புறது வந்து சிரமம் இல்லாம இருக்கும். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். ஓகே, நார்மல். ஸ்ட்ரைட்டா வந்துடலாம். கால்கள் 2 மடக்கிக்கலாம். செகண்ட் பொசிஷன். ரொம்ப பர்ஃபெக்டா செய்யறாங்க. ஷோல்டர் எந்த இடத்துலயும் தூக்கல, நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். ஷோல்டர் தூக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்க ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும், இங்க ஒரு ப்ரெஷர் நீங்களே கையில கொடுத்துக்கணும். அப்ப இந்த இடம் வந்து ஆட்டோமேட்டிக்கா கீழேயே டச் ஆகும், மேல தூக்காது. ஓகே,
ஷோல்டர் தூக்காமல் செஞ்சால் தான் முழு பலன் வரும். ஸ்டார்ட். ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட். பின்னாடி இருக்கிற கை வானத்தை பார்த்த மாதிரி திருப்பணும். ரைட், லெஃப்ட். ஓகே, நார்மல். ஸ்ட்ரைட்டாக வந்துடலாம். கால்களை நீட்டிக்கலாம். மூணாவது நிலை, இடது கால் மேலே வலது கால் சும்மா எடுத்து போட்டுக்கோங்க. முழங்கால் ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். ஸ்டார்ட். ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட். ஓகே, நார்மல். ஸ்ட்ரைட்டாக வந்துடலாம். கால்களை மாற்றிக்கலாம். நாலாம் நிலை. ஸ்டார்ட். ரைட், லெஃப்ட். ஷோல்டரில் கவனம் கொடுத்து செய்யணும். ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட். ஓகே, நார்மல். ஸ்ட்ரைட்டாக வந்துடுங்க. ஐந்தாம் நிலை. வலது கால் மேலே வச்சு கவ்வி பிடிச்சிக்கோங்க. நல்லா முழங்கால் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஓகே, ஸ்டார்ட். ரைட், left, right, left, right, left. ஓகே, நார்மல். ஸ்ட்ரைட்டாக வந்துடலாம். கால்களை மாற்றிக்கலாம். இடது காலை மேலே வச்சு கவ்வி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட். ரைட், லெஃப்ட், ரைட், left, right, left. ஓகே, நார்மல். ஸ்ட்ரைட்டாக வந்துக்கலாம். 6 நிலை முடிச்சிருக்கோம். 7வது நிலை. கைகளை முன்னாடி கொண்டாந்து சேர்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? முதலை பயிற்சி. ஓகே, கைகள் தரையிலிருந்து 1 இன்ச் மேலே தூக்கி வச்சிருக்கோம். இதுல பாருங்க, கை வந்து 2 கையை முன்னாடி கொண்டாந்து சேர்த்தணும். நடுவிரல் சேர்ந்து இருக்கணும். சரிங்க? நடுவிரலும் அந்த நுனிப்பகுதி சேர்ந்த மாதிரி இருக்கணும். தரையிலேருந்து ஒரு 1 இன்ச் மேல தூக்கிக்கணும். ஓகே, ஸ்டார்ட். ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட். இதுல கவனிங்க, இப்ப இத்தனை நேரம் வந்து நம்ம வலது பக்கம் இடது பக்கம் திரும்பணும். முதுகுத்தண்டை இந்த ஜூஸ் அல்லது இந்த துணி பிழிகிற மாதிரி பிழிஞ்சோம். இதுல வந்து அப்படி பண்ணல. இதுல திரும்பல, சைடுல பெண்ட் பண்றீங்க. கவனிச்சு பாருங்க, சைடுல பெண்ட் பண்றோம். லெஃப்ட். ஓகே, நார்மல். குழந்தை தூக்கம், பேபி ஸ்லீப் பொசிஷன். ரெஸ்ட். அதாவது முதல்ல எப்படி அப்படியே வளைஞ்சு 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 வருது இல்லையா, அந்த மாதிரி உங்க உடம்ப ரைட்டு லெஃப்ட பெண்ட் பண்ணணும். அது நான் உங்களுக்கு பயிற்சியை நாளைக்கு செய்யறப்ப நான் ஒரு பொசிஷன் செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன். அது ஈஸியா புரியும். கடைசியா பேபி ஸ்லீப். இந்த லாஸ்ட் இதுல நம்ம பண்றப்ப குரோக்கடைல் மூமெண்ட்ல முழங்கால் ரெண்டும் நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா பிரிஞ்சிடும். முழங்கால் பிரியக்கூடாது, முழங்கால் சேர்ந்தே இருக்கணும். ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த பேபி ஸ்லீப்பு இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நம்ம ஹார்ட்டுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகிறதுக்கான ஒரு பொசிஷன் இது. குழந்தைகள் இந்த பொசிஷனில் தூங்குறத பார்க்கலாம் நேச்சராகவே. இதுக்கு பேர் குழந்தை தூக்கம். ஓகேங்களா? பொசிஷன். வலது கை மடிச்சிருக்கு, வலது கால் மடிச்சிருக்கிறோம், இடது கை நீட்டி இருக்கிறோம், இடது கால் நீட்டி இருக்கு. ஓகேங்களா? வலது கை எங்கே இருக்குது? முகம் வலது பக்கம் பார்த்த மாதிரி திரும்பி இருக்கு. அதுக்கு முன்னாடி வலது கை குப்பரை இருக்கு. சரிங்களா? இடது கை வானத்தை பார்த்த மாதிரி மேலே திருப்பி இருக்கணும். இடது கால் இதே பொசிஷனில் இருக்கணும். அப்படியே ரிலாக்ஸாக படுத்துருந்தீங்கன்னா உங்கள் பிளட் சர்க்குலேஷன் ஃபுல்லாக ஹார்ட்டுக்கு ஃப்ரீயாக போகிறத ஃபீல் பண்ணலாம். இது செய்கிறப்ப கொஞ்சம் மூச்சு வாங்கும். புதுசாக செய்கிறவங்களுக்கு நீங்கள் அந்த மூச்சு நார்மல் ஆகிற வரைக்கும் இந்த பொசிஷனில் இருக்கலாம். சரிதானுங்களா? நார்மலாக ஒரு 30 செகண்ட்ஸில் நார்மல் ஆயிரும். ஓகே, ரைட். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். நண்பர்களே, இப்ப நாம வந்து பயிற்சி பண்ண போறோம். சரிங்களா? அதனால நீங்க இப்போ ஒரு முறை உடல் தேவை ஏதாவது இருந்தா நிறைவு பண்ணிட்டு வந்துருங்க. பாத்ரூம் கீது போணும்னா போயிட்டு வாங்க. அர்ஜென்ட்டா இருந்தா. சும்மா நார்மலா இருந்தா தேவையில்ல. சரிங்களா? பாத்ரூம் ஏதாவது போணும்னா நீங்க போயிட்டு வந்துக்கலாம். ஓகே. ஒரே நிமிஷம் மட்டும் கேப் குடுக்குறேன். போயிட்டு வந்தோனே, இப்ப அந்த பயிற்சிய நீங்க பெர்ஃபெக்ட்டா செய்ய போறீங்க. ரொம்ப ஈஸியா செய்யலாம். பார்க்கறக்கு உங்களுக்கு ஏதோ கஷ்டமானது போல தெரியலாம். பட் அது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பிராக்டிஸ் தான். சரிங்களா? ரைட். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சரி. அன்பர்கள் எல்லாம் படுத்த நிலைக்கு வந்துருங்க. இந்த பயிற்சி எல்லாருமே செய்யலாம். சரிங்களா? ஒரு சிலர் செய்யக்கூடாது. எல்லாருமே செய்யலாம்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? இந்த பயிற்சிய குப்புறப்படுத்திட்டு பண்ற பயிற்சிய ஆ கர்ப்பிணி பெண்கள் செய்யக்கூடாது. குப்புறப்படுத்திட்டு பண்றத. வயிறு அழுத்திரும்ல, மேல மல்லாந்து பார்த்துட்டு பண்றத கர்ப்பிணி பெண்கள் கூட செய்யலாம். குப்புறப்படுத்திட்டு பண்றத செய்யக்கூடாது. எந்த பயிற்சியுமே மாதவிடாய் காலத்துல செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். அது போக இந்த பயிற்சியில ஹார்ட் ரொம்ப ப்ராப்ளம் இருக்கிறவங்க குப்புறப்படுத்திட்டு செய்யறத செய்ய வேண்டாம். சரிங்களா? மற்றபடி எல்லாருமே இந்த பயிற்சியை செய்யலாம்.
சரி, நீங்க எல்லாரும் படுத்துக்கோங்க. நான் அந்த பொசிஷன் உங்களுக்கு காமிச்சிடுறேன். நீங்க எல்லாரும் மல்லாந்து பார்த்த மாரி படுத்துக்கோங்க. இப்ப நீங்க நான் சொல்ற விஷயத்த மட்டும் நீங்க கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா போதும், எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? நான் சொல்ற விஷயத்த மட்டும் நீங்க கவனிச்சுட்டு வரணும். ஏன்னா பிராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கரெக்ட்டா நீங்க செஞ்சு பழகிக்கணும். சரி. இப்ப எல்லாரும் படுத்திருக்கீங்க இல்லையா? சரி. இப்ப நீங்க படுத்திருக்கிறப்ப, நேரா வானத்த பார்த்த மாரி நம்ம படுத்திருக்கிறோம். ஆ 2 கைகளையும் சின்முத்திரை வச்சுக்கோங்க. 2 கைகள்லயும் சின்முத்திரை வச்சுக்கலாம். 2 கையும் வானத்த பார்த்த மாதிரி மேல் நோக்கி இருக்கட்டும். கால்கள் 2யும் சேர்த்து வச்சுக்கோங்க. தலை, கழுத்து, முதுகுத்தண்டு நேரா வச்சுக்கோங்க. ஓகே. தலை நேரா இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கால் 2 சேர்ந்து இருக்கான்னு பாருங்க. காலு, கட்டை விரல் 2ம் சேர்ந்து இருக்கணும். பாதங்கள் 2ம் சேர்ந்து இருக்கணும். அதே சமயம் நம்முடைய முழங்கால்கள் அந்த இடமும் சேர்ந்து இருக்கணும். அப்படி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போ நம்முடைய வலது கைய லைட்டா தட்டி பாருங்க. வலது கை எது? ரைட் ஹேண்ட். தட்டி பார்த்துட்டீங்களா? அந்த பக்கம் உங்களோட தலைய திருப்புங்க. உங்களோட வலது கை பக்கம் ரைட் சைடு உங்க தலைய திருப்புங்க. ஓகே. இடது கைய பக்கம் உங்க உடம்ப திருப்புங்க. அவ்வளவுதான், சிம்பிள். தலை அந்த பக்கம், உடம்பு இந்த பக்கம். சரிங்களா? இப்ப அப்படியே மெதுவா நேரா வந்துருங்க. இப்போ தலைய இடது கை பக்கம் திருப்புங்க. பொறுமையா செய்யுங்க. லெஃப்ட் ஹேண்ட் இடது கை பக்கம் தலைய திருப்புங்க. இடது காது கீழ முட்டி இருக்கும். காது. இப்போ கால வலது பக்கமா திருப்புங்க. கால ஆப்போசிட்டா திருப்பணும். இப்போ வலது கால் அது வந்து நல்லா கீழ தரையில சீட் ஆயிருக்கும். சைடுல திரும்பி. இப்ப அப்படியே நேரா வந்துருங்க. ஓகே, அருமை. அவ்வளவுதான். இதே தான் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ வலது பக்கம் தலையை திருப்புங்க. வலது கை பக்கம் ரைட் சைடு. உடம்பு இடது பக்கம் லெஃப்ட் சைடு. இப்ப இடது கால் கீழே தரையில ஒட்டி இருக்கணும். அப்படியே ஆப்போசிட். வெரி குட். தலை லெஃப்ட் சைடு வருது, உடம்பு ரைட் சைடு போகுது. சரிங்களா? மீண்டும் ஒரு முறை மட்டும் செய்யலாம். அப்படியே செய்யுங்க. தலை வலது பக்கம் திருப்பிக்கோங்க. உடம்பு இடது பக்கம் திருப்புங்க. சரிங்களா? அப்படியே ஆப்போசிட். தலை இடது பக்கம், உடலை வலது பக்கம் திருப்புங்க. ஓகே, சூப்பர். நார்மல். நேரா வந்துருங்க. நேரா வந்துடலாம். ஓகே. இப்ப 2ஆம் நிலை. இந்த நிலை பண்றப்போ உங்களுக்கு எல்லாமே எப்படி திரும்புறதுன்னு ஒரு டவுட் இருந்தா கிளியர் ஆயிரும். எல்லாருமே தயவு செஞ்சு பண்ணி பார்க்கணும். ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இப்ப கூட பண்ண தேவையில்லை. மத்தவங்க எல்லாம் தயவு செஞ்சு பண்ணி பார்த்துருங்க. சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு டவுட் வந்தா என்கிட்ட இப்ப நீங்க கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ள முடியும். இப்ப கை 45 டிகிரி சின்முதிரையில் இருக்கான்னு செக் பண்ணுங்க. கால் 2யும் மடக்கி வச்சுக்கோங்க. கால் 2யும் மடக்கி வைக்கணும். செகண்ட் ஸ்டேஜ்ல எப்படி பண்ணோம்? கால் 2யும் மடக்கி வச்சுக்கோங்க. தலை நேரா இருக்கட்டும். பாதங்கள் சேர்ந்து இருக்கணும். முழங்கால் சேர்ந்து இருக்கணும். இப்போ வலது கை பக்கம் எது அசைச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட். அந்த பக்கம் தலையை திருப்புங்க. உடம்பு அப்படியே ஆப்போசிட்டா திருப்புங்க. குட். இடது முழங்கால் கீழே தரையில முட்டணும். லெஃப்ட். இப்ப தலைய லெஃப்ட் சைடு திருப்பணும். உடம்பு ஆப்போசிட் திருப்பணும். சூப்பர். ரைட். தலை ரைட் சைடு திரும்பணும். உடம்பு லெஃப்ட் சைடு. லெஃப்ட். தலை லெஃப்ட் சைடு திரும்பணும். உடம்பு ரைட் சைடு திரும்பணும். ரைட். தலை வலது பக்கம், உடம்பு இடது பக்கம். லெஃப்ட். ஈஸியா பண்ண முடியும். நார்மல். நேரா வந்துருங்க. ஈஸியா பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. கால் 2யும் நீட்டிக்கோங்க. குழந்தை கூட பண்ணும். இது அழகா பண்ணும்.
வலது கால் மேலே தூக்கி சும்மா போடுங்க. சும்மா போடுறதுன்னு சொன்னேன், கவி பிடிச்சிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து சும்மா போடணும். சரிங்களா? ஓகே. இப்போ இதே பொசிஷன்ல சேம் அதே மாதிரி தான் திரும்புறோம். திரும்புறதுல ஒண்ணுமே மாற்றமே இல்லை. தலை வலது பக்கம் திருப்பிக்கோங்க. உடம்பு இடது பக்கம் திருப்புங்க. அவ்வளவுதான். சூப்பர். இப்போ அப்படியே ஆப்போசிட். தலை இடது பக்கம் திருப்புங்க. உடம்பு வலது பக்கம் திருப்புங்க. அருமை. நேரா வந்துருங்க. ரைட். தலை வலது பக்கம், உடம்பு இடது பக்கம். லெஃப்ட். தலை இடது பக்கம், உடம்பு வலது பக்கம். ரைட். லெஃப்ட். ஓகே, நார்மல். சூப்பரா பண்றீங்க. ஒரு சிலர் பண்ணாம உட்காந்துருப்பீங்க, எனக்கு தெரியும். சரிதானா? சரி. அது தெரிஞ்சவங்க உட்கார்ந்தா தப்பு இல்லை. தெரியாதவங்க உட்கார்ந்தீங்கன்னா நாளைக்கு நீங்க தனியா பயிற்சி செய்யவே முடியாது. சரி, காலை மாத்தி வச்சுக்கோங்க. இடது கால் மேல வச்சுக்கோங்க. இடது கால் மேல வச்சுக்கோங்க. ஓகே, சும்மா தூக்கி போட்டிருக்கோம். ஸ்டார்ட். ரைட். நான் கொடுக்குற கமாண்ட் தலைக்கு. தலை வலது பக்கம், உடம்பு இடது பக்கம். சூப்பர். லெஃப்ட். ரைட். லெஃப்ட். முழங்கால் ஸ்ட்ரைட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரைட். லெஃப்ட். ஓகே, அருமை. நேரா வந்துருங்க. ஓகே, இப்ப வலது காலை மேல வச்சு கவி பிடிங்க. அதாவது இடது காலினுடைய கட்டை விரலுக்கும் அடுத்த விரலுக்கும் நடுவுல வலது காலுடைய குதிங்கால் பகுதி உள்ள போய் லாக் பண்ணி ஒரு உண்டிவில்ல வச்சு இழுத்து பிடிச்சா எப்படி பிடிப்பீங்க, அந்த மாதிரி நீங்க வச்சு இழுத்து பிடிச்சுக்கணும். சரிங்களா? முழங்கால் ஸ்ட்ரைட்டா வச்சுக்கணும். ஓகே, கைகள் சின்முதிரை 45 டிகிரி இருக்கான்னு பாருங்க. கையை நிறைய பேருக்கு இயேசு மகான் மாதிரி விரிஞ்சிட்டு போயிருக்கும். சரியா? கையை பக்கமா வச்சுக்கணும். 45 டிகிரி. சரி, சேம் அதே மாதிரி திரும்ப போறேன் ஈஸியா. தலை வலது பக்கம், ரைட் சைடு, உடம்பு இடது பக்கம். குட். இப்ப வலது காலினுடைய கட்டை விரல் தரையில போய் முட்டணும். லெஃப்ட். தலை லெஃப்ட் சைடு திரும்பணும். உடம்பு ரைட் சைடு. ரைட். தலை வலது கை பக்கம், உடம்பு இடது கை பக்கம். லெஃப்ட். பொறுமையா செய்யுங்க. ரைட். லெஃப்ட். ஓகே, நார்மல். சரி, இது புதுசா செய்யறங்காட்டி ஒரு சிலருக்கு இந்த இடுப்பு திரும்புறதெல்லாம் கொஞ்சம் சிரமமா இருக்கலாம். பட் டோன்ட் வரி. ஒரு 10 நாள் செஞ்சீங்கன்னா சூப்பரா உடம்பு டோட்டலா பாடி திரும்பும். சரிங்களா? அப்ப அப்படியே காலை மாத்திக்கங்க. இடது கால் மேல வச்சு கவி பிடிச்சுக்கோங்க. ஓகே, காலை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. முழங்கால் நேரா இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஓகே, இப்ப எல்லாரும் மல்லாந்து பார்த்த மாதிரி தானே படுத்திருக்கீங்க. அதாவது நீங்க வானத்தை பார்த்த மாதிரி படுத்திருக்கணும். சரிங்களா? குப்புறப்படுத்திட்டு பண்றது ரெண்டாவது எக்ஸசைஸ். அப்படி ஏதாவது மாத்தி பண்ணிட வேண்டாம். இப்ப வானத்தை பார்த்த மாதிரி படுத்திருக்கீங்க. ஓகே, ஸ்டார்ட். ரைட். தலை வலது பக்கம், ரைட் ஹேண்ட் சைடு. உடம்பு இடது பக்கம். லெஃப்ட். ரைட். பொறுமையா திருப்புங்க. எவ்வளவு முடியுதோ அவ்வளவு மட்டும் திரும்புங்க. லெஃப்ட். ரைட். லெஃப்ட். ஓகே, நார்மல். நேரா வந்துருங்க. சூப்பர். எக்ஸலண்டா பண்ணிட்டீங்க. லாஸ்ட் பிராக்டிஸ். மறுபடியும் சொல்றேன், கரப்பாம்பூச்சிய தலைகீழா தூக்கி போட்டா அது துள்ளிட்டு கிடக்கும். அந்த மாதிரி வலிப்பு வந்த மாதிரி கையை காலை ஆட்டிட்டு இருக்க கூடாது. சரிங்களா? நீங்க கண்ணை மூடி இப்ப சைக்கிள் ஓட்டுறீங்கன்னு மனசுல வச்சுக்கோங்க.
சரிங்களா? சரியா? கையை சைக்கிள் ஹேண்ட்பார் பிடிச்சிருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கால் ரெண்டையும் மடிச்சு தரையிலேருந்து மேலே தூக்கிடுங்க. நல்லா மடிச்சு மேலே தூக்கிடுங்க. இப்போ ரைட் அப்படின்னு சொன்னா வலது கை வலது காலை நீட்டணும் மடக்கணும். லெஃப்ட்னு சொன்னா இடது கை இடது காலை நீட்டலும் மடக்கணும். சைக்கிள் ஓட்டுற மாதிரி கண்ணை மூடி அப்படி ஃபீல் பண்ணிக்கோங்க. இந்த வயிற்றுல இருக்கிற கெட்ட கொழுப்பு தசையெல்லாம் நல்லா இறுகும். சரிங்களா? இது கொஞ்சம் ஸ்லோவா செய்யணும். ஃபர்ஸ்ட் தடவை நீங்க செய்யறங்காட்டி நான் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்றேன். ஏன்னா ஃபாஸ்டா செய்யறது ஈஸி, ஸ்லோவா செய்யறது கஷ்டம். சரிங்களா? சரி. பொசிஷன். ஓகே, ஸ்டார்ட். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் left, right, left, right, left, right, left, right, left. Okay, rest. பா, இந்த பயிற்சியா இந்த பாடுபடுத்துது அப்படிங்கிற மாதிரி தெரியும். சரிங்களா? ஒரு 1 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டிட்டு வந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு எஃபெக்ட் உங்க பாடியில் இருக்கும். நீங்க கவனிச்சு பாருங்க. இப்போ இதுல ரிலாக்ஸ் பொசிஷன்ல கொஞ்ச நேரம் விட்டுறணும். ஏன்னா நல்லா உடம்புல ரத்த ஓட்டம் வெப்போட்டம் காற்றோட்டம் உடல் முழுக்க ஓடும். அது உங்களால ஃபீல் பண்ண முடியும். அந்த ஓட்டம் நார்மல் ஆகிற வரைக்கும் விடணும். நீங்க ரெகுலரா பயிற்சி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஓட்டம் பெருசா டிஸ்டர்ப் ஆகாது. ஒரு 10 செகண்ட்ல நார்மல் ஆயிரும். புதுசா பண்றங்காட்டி ஒரு 30 செகண்ட், ஒரு சிலருக்கு 60 செகண்ட் வரைக்கும் ஆகலாம். நீங்க ஃப்ரீயா படுத்துங்க. மூச்சு நார்மல் ஆகிற வரைக்கும் ஃப்ரீயா படுத்துங்க. சரிங்களா? ரைட், சூப்பர். எங்க நிறைய பேரை காணோம். இல்ல ஜீனியஸ் எல்லாம் நடுவுல போயிட்டாங்களாட்டு இருக்கு. ஒரு 30 பேரை காணோம். சரி, அதாவது பயிற்சி பண்றதுக்கு நம்ம ஆளுக்கு தயாரா இல்லை. பேசுனீங்கன்னா மணிக்கணக்கா உட்கார்ந்து கேட்பாங்க. பயிற்சின்னு சொன்னா ஓடிடுவாங்க. சரி, அப்படியே குப்புறப்படுத்துங்க. நீங்க வீடியோ எல்லாம் ஆன் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? இந்த பயிற்சி பண்றதால செல்போனை வானத்தை பார்த்த மாதிரி திருப்பி வச்சிருங்க. சரிங்களா? உங்க வீடியோ தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சொல்றதை மட்டும் கரெக்டா கவனிச்சு அதை உள்வாங்கி கரெக்டா பண்ணுங்க. ரைட், சரி. இப்ப குப்புறப்படுத்திருக்கீங்களா? ஓகே, நான் சொல்றது கவனிங்க. குப்புறப்படுத்துக்கோங்க. நேரா குப்புறப்படுத்துங்க. கோயில்ல போய் சாஸ்டாங்க உழுகுற மாதிரி உளுந்துருங்க. சரிங்களா? ஓகே, கையை ரெண்டையும் கீழே வச்சுங்க. கை ரெண்டையும் கீழே வச்சுங்க. உடம்பட்டி வச்சுங்க. ஓகே, இப்போ இந்த கைகள் ரெண்டும் உள்ளங்கை தரையை தொட்ட மாதிரி இருக்கான்னு பாருங்க. உள்ளங்கையில தரையை தொட்டிருக்கணும். இப்போ கை குப்புற இருக்கணும்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, நம்முடைய முகத்துல தாடை பகுதி கீழே முட்டை வைங்க. நெற்றியை முட்டை வச்சீங்கன்னா கஷ்டமா இருக்கும். தாடை முட்டி இருந்தா போதும். கால்கள் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க. முழங்கால்கள் சேர்ந்து இருக்கட்டும், குதிங்கால்கள் சேர்ந்து இருக்கட்டும். கட்டை விரல் வரைக்கும் சேர்ந்துதான் இருக்கணும். சரிங்களா? சூப்பர். இப்போ கரெக்டா பண்ணுங்க. 2 கால் விரல்கள்லையும் உந்தி முழங்கால தூக்குங்க. முழங்கால் தரையில முட்டக்கூடாது. முழங்கால் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். பாருங்க, நிறைய பேருக்கு முழங்கால் தூக்கி இருக்காது. முழங்கால ஸ்ட்ரைட் பண்ணுங்க. விரல்கள்ல உந்தி காலை உந்தி நின்று முழங்கால ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். ஓகே, ஸ்டார்ட். இப்போ உங்க வலது கை பக்கம் எதுன்னு பாருங்க. எது வலது கை? ரைட் ஹேண்ட். அந்த பக்கம் உங்க தலையை திருப்புங்க. ஓகே, அதுக்கு ஆப்போசிட் அப்படியே உடம்பு திருப்புங்க. லெஃப்ட்ல. சூப்பர், அவ்வளவுதான்.
ஓகே, இப்ப நேரா வாங்க. நான் சொல்றது கவனிக்கணும். இந்த இடம் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஏன்னா நான் நேரடியா பயிற்சி சொன்னாலே நிறைய பேருக்கு இது கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா? தலை வலது பக்கம் திரும்பணும். திருப்புங்க. தலை வலது பக்கம் திருப்பிக்கங்க. உடம்ப இடது கை பக்கம் திருப்பணும். இடது கை பக்கம் உடம்பு திரும்பணும். நிறைய பேர் வலது பக்கமே திருப்பிடுவாங்க. ஓகே, நார்மலா வாங்க. நேரா வந்துருங்க. பொறுமையா செய்யுங்க. ஒரு 2 தடவை செஞ்சீங்கன்னா ஈஸியா வந்துரும். இப்ப தலைய இடது பக்கம் திருப்புங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு. உடம்ப ஆப்போசிட்டா திருப்புங்க. அவ்வளவுதான், சிம்பிள். ரைட். தலை வலது பக்கம், உடம்பு இடது பக்கம். லெஃப்ட். தலை இடது பக்கம், உடம்பு வலது பக்கம். ரைட். லெஃப்ட். ஓகே, நான் கமெண்ட் மாத்தி சொல்லிட்டேன். லெஃப்ட். ஓகே, குட், சூப்பர். நார்மலா வந்துருங்க. நேரா வந்துருங்க. நீங்க எப்பவுமே செகண்ட் பொசிஷன் செய்யறப்ப பர்ஃபெக்ட் ஆயிரும். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். காலை மடிச்சு வச்சுக்கங்க. இதுல ரொம்ப பொறுமையா முடிஞ்ச வரைக்கும் மட்டும் திரும்பணும். சரிதானுங்களா? ரொம்ப போட்டு நான் திருப்புறேன்னு போட்டு நம்பிடக்கூடாது. ரைட். காலை மடிச்சிட்டீங்களா? ஓகே. இப்ப முழங்கால் சேர்ந்திருக்கான்னு பாருங்க. பயிற்சி செய்யறப்ப முழங்கால் பிரியக்கூடாது. காலை மடிச்சு வச்சுக்கணும். காலை மடக்கி வைக்கணும். ஓகே. தலை வலது பக்கம் திருப்புங்க. எது வலது பக்கம்? வலது கை பக்கம். உடம்பு ஆப்போசிட்ல இடது பக்கம் திருப்புங்க. சூப்பர். லெஃப்ட். இப்ப தலை லெஃப்ட் சைடு போகணும், உடம்பு ரைட் சைடு வரணும். அருமை. ரைட். தலை வலது பக்கம், உடம்பு இடது பக்கம். ஈஸியா வந்துடும். லெஃப்ட். பொறுமையே செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் மட்டும் செய்யுங்க. ரைட். லெஃப்ட். ஓகே, நார்மல். நேரா வந்துருங்க. கால் நீட்டிக்கோங்க. இடது கால் மேல வலது கால் சும்மா தூக்கி போட்டுக்கோங்க. ரைட் லெக் மேல இருக்கணும். வலது கால் மேல இருக்கணும். இப்ப இடது கால்ல விரல்களை உந்தி முழங்கால ஸ்ட்ரைட் பண்ணணும். அதுதான் முக்கியம். வெரி குட். ஸ்டார்ட். ரைட். தலை வலது பக்கம், உடம்பு இடது பக்கம். லெஃப்ட். தலை இடது பக்கம், உடம்பு வலது பக்கம். ரைட். லெஃப்ட். ரைட். லெஃப்ட். ஓகே, சூப்பர். நார்மல். நேரா வந்துருங்க. இப்ப எல்லாரும் ஹால்ல பயிற்சி பண்ணிட்டு இருந்தா கொஞ்சம் பேர் கிச்சனுக்குள்ள போயிருப்பாங்க. அப்படியே இறங்கி 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 சிலர் பெட்ரூம்ல பண்ணிட்டு இருந்தா ஹாலுக்கு போய் பயிற்சி முடிப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் இறங்கி போகும், அது இயற்கையாவே. அது நீங்க பண்ண பண்ண சரியாயிக்கும். சரிங்களா? காலை மாத்தி வச்சுக்கங்க. இடது கால் மேல வச்சுக்கங்க. ஓகே. வலது கால் விரல்களை உந்தி முழங்கால ஸ்ட்ரைட் பண்ணுங்க. ஓகே, ஸ்டார்ட். ரைட். தலை வலது பக்கம், உடம்பு இடது பக்கம். லெஃப்ட். ரைட். லெஃப்ட். பொறுமையா பண்ணுங்க. ரைட். லெஃப்ட். ஓகே, சூப்பர். நார்மல். நேரா வந்துருங்க. வலது கால் மேல வச்சு கவி பிடிச்சுக்கோங்க. இன்னும் 3 பயிற்சி தான், முடிஞ்சது. வலது கால் மேல வச்சு கவ்வி நல்லா ஸ்ட்ரைட்டா இழுத்து பிடிச்சுக்கணும். முழங்கால் ஸ்ட்ரைட்டா இருக்கான்னு பாருங்க. அருமை. இப்போ ஒரு சின்ன விஷயம் கவனிக்கணும். இப்போ கை 2 கை குப்பரவே வச்சிருக்கீங்கல்ல, இந்த பின்னாடி திரும்புறப்ப உங்களுக்கு கை சிரமமா இருக்கும். அதனால பின்னாடி இருக்கிற கையை மட்டும் வானத்தை பார்த்த மாதிரி திருப்பிக்கணும். சரியா?
முன்னாடி இருக்கிற முகத்து பக்கம் இருக்கிற கை குப்புற வச்சுக்கணும். நான் சொல்ற கவனிச்சு பண்ணுங்க. ரைட், தலை வலது பக்கம், உடம்பு இடது பக்கம், இடது கையை திருப்பிக்கோங்க. வலது கை குப்புற இருக்கட்டும். லெஃப்ட். இப்ப வலது கை திரும்பணும், இடது கை குப்புற இருக்கணும். ரைட். சூப்பர். லெஃப்ட், ரைட். தலை முகப்பக்கம் இருக்கிறது குப்புற வச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே. லெஃப்ட். ஓகே, அருமை. நார்மல். நேரா வந்துருங்க. காலை மாத்திக்குங்க. இடது கால் மேல வச்சு கவி பிடிச்சுக்கோங்க. நல்லா ஸ்ட்ரைட்டா வைங்க. முழங்கால் ஸ்ட்ரைட் பண்ணுங்க. புதுசா செய்யற கொஞ்சம் இதா இருக்கும், செய்ய செய்ய பழகிக்கும். ஸ்டார்ட். ரைட். தலை வலது பக்கம், உடம்பு இடது பக்கம், பின்னாடி இருக்கிற கை திருப்பி இருக்கிறோம். லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட். ஷோல்டர் தூக்காம திரும்ப பார்க்கலாம். ஷோல்டர் தூக்க கூடாது. ஷோல்டர் தரையில் இருக்கணும். லெஃப்ட். தோள்பட்டையை தூக்க கூடாது. ரைட். தோள்பட்டை தூக்காம செய்யுங்க பார்க்கலாம். லெஃப்ட். ஓகே, நார்மல். நேரா வந்துருங்க. சூப்பரா பண்ணிட்டீங்க. லாஸ்ட் பிராக்டிஸ் வந்துட்டோம். ஓகே, கைகள் ரெண்டையும் முன்னாடி கொண்டு வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. கையை ரெண்டையும் முன்னாடி கொண்டு வந்து சேர்த்து வைக்கணும். கையை ரெண்டையும் முன்னாடி கொண்டு வந்து சேர்த்து வைக்கணும். சரிங்களா? நடுவிரல் ரெண்டையும் டச் பண்ணிக்கோங்க. நடுவிரல் இருக்குல்ல, ரெண்டையும் டச் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. கால்கள் நீட்டி வச்சுக்கோங்க. சரிங்களா? கால்கள் நீட்டி இருக்கணும். கைகள் முன்னாடி கொண்டு வந்து இருக்கணும். ரெண்டு நடுவிரலை சேர்த்தணும். உங்க கண்ணு மூலமா ரெண்டு நடுவிரலையும் பாருங்க. நடுவிரல் நகம் இருக்குல்ல, கை நடுவிரல் நகம் ரெண்டையும் சேர்த்திருக்கீங்கல்ல, அந்த ஜாயின் பண்ணிருக்கிற இடத்த பாருங்க. பாத்துட்டீங்களா? இப்ப தரையிலேருந்து 1 இன்ச் கையை மேல தூக்குங்க. கையை மொத்தமா 1 இன்ச் தூக்கணும். இப்ப ரைட் அப்படின்னு சொன்னா ரைட் சைடு பெண்ட் பண்ணணும். உங்க வலது பக்கம் பெண்ட் பண்ணணும். வலது காலம் மடிக்கணும். லெஃப்ட் சொன்னா இடது பக்கம் பெண்ட் பண்ணணும், இடது காலம் மடிக்கணும். ஓகே, ஸ்டார்ட். ரைட். வலது பக்கம் பெண்ட் பண்ணி வலது காலம் மடிக்கணும். ரைட் லெக் மடிக்கணும். லெஃப்ட். இடது பக்கம் பெண்ட் பண்ணி இடது காலம் மடிக்கணும். ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட். ஓகே, ரெஸ்ட். போதும். எப்படி படுத்துக்கணும்னு சொல்லியிருக்கிறோம்? குழந்தை எப்படி படுத்திருக்கோம்? அதை ஞாபகப்படுத்து. வலது கையும் வலது காலும் அடிச்சு வச்சிருக்கணும். இடது கையும் இடது காலும் நீட்டி வச்சிருக்கணும். ஓகே. உங்க தலை வலது பக்கம் கையை பார்த்த மாதிரி தலை வச்சிருக்கணும். இடது கை ஸ்ட்ரைட்டா இருக்கணும், உடம்ப ஒட்டி இருக்கணும். இடது கை ஒரு சிலர் மேல வச்சிருப்போம். இடது கையை கீழே உடம்ப ஒட்டி வச்சு. இடது கையினுடைய உள்ளங்கை இருக்குல்ல, அது வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். வலது கையினுடைய உள்ளங்கை குப்புற வச்சிருக்கணும். இடது கையுடைய உள்ளங்கை வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகே, எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். சூப்பர். சூப்பரா பண்ணிருக்கீங்க. ஹார்ட் நல்லா ஓய்வு எடுத்துட்டு இருக்கு. நல்லா உங்க ஹார்ட்டுக்கு ரத்த ஓட்டம் நல்லா பாயும். இது பண்றப்போ உடம்புல ரத்த ஓட்டம், வெப்போட்ட, காற்றோட்டம் நல்லா ஓடும். முதுகு தண்டுவட அத்தனையா சூப்பரா வேலை செஞ்சிருக்கோம். பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை அதெல்லாம்
பக்காவா கியூர் ஆகும். நாளமில்லா சுரப்பிகள் எல்லாம் நல்லா வேலை செஞ்சிருக்கும். சுகர் இருக்கிறது உங்களுக்கு, தைராய்டு கம்ப்ளைண்ட், சரிங்களா? இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இப்போ நல்ல உடம்புல அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வேலை செஞ்சிருக்கும். நல்லா ஹார்மோன் எல்லாம் நல்லா சுரந்திருக்கும். சரி, ஓகே. இப்போ அப்படியே மெதுவா எந்திரிச்சுக்கலாம். விட்டா அப்படியே தூங்கிடுவீங்க எல்லாம். சரி, ரைட். வாழ்க வளமுடன். அப்படியே நேரா உட்காந்துக்குங்க. பயிற்சி இப்பதான் ஒரு பயிற்சி பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குமே உங்களுக்கு. ஆமாப்பா, இத்தனை நாள் ஏதோ சும்மா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. இன்னைக்கு தான் ஏதோ ஒரு பயிற்சி பண்ண மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல். இந்த உடம்புக்கு ஒரே குஷியா இருக்கும். சரிதானா? சிலருக்கு ஐயோ என்ன சார் இப்படி இருக்கு. இது ஒண்ணும் இல்லை. இது ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்கல்ல, அதனால உங்களுக்கு அப்படி இருக்கும். பட் நீங்க நல்லா பண்ண பண்ண ரொம்ப ஈஸியா வந்துடும். சரிங்களா? இது ரொம்ப ஈஸியா, மற்றதை விட இது நீங்க ஜாலியா பண்ணலாம். செய்யறக்கே சந்தோஷமா இருக்கும். ஓகே, ரைட். சிறப்பு. இதை தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ 1க்கு 2 முறை பாருங்க. பார்த்துட்டு தொடர்ந்து பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா, சரிங்களா, ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்க உடம்புல நிறைய சேஞ்ச் கிரியேட் ஆகும். ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்கறக்க ஆரம்பிச்சிரும். உள்ள உறுப்புகள் எல்லாம் நல்லா இயங்கறக்க ஆரம்பிச்சிரும். சரிங்களா? அப்போ உங்க உடம்புக்குள்ள ஒரு ஒரு அற்புதமான மாற்றத்தை 1 வீக்லயே நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ரெகுலரா செஞ்சுட்டு வரணும். சரிங்களா? ரைட், சூப்பர் சூப்பர், எக்ஸலண்ட். சரி, இப்போ நம்ம பயிற்சியை நிறைவு செய்துட்டு கேள்வி பதில் நிகழ்வுக்கு போக போறோம். சரிங்களா? கேள்வி பதில் நிகழ்வுல நீங்க எப்படி எங்கிட்ட கேள்வி கேட்பீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணணும் எல்லாரும். ஹேண்ட் ரைஸ் பண்ண தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் பண்ணிருக்காங்க ஐயா. பண்ணியிருக்காங்களா? வெரி குட், ஆ, வெரி குட். ஒன்றும் இல்லை அன்பர்களே, உங்களோட செல்போன்ல ஸ்க்ரீனை டச் பண்ணுங்க. ஸ்க்ரீனை டச் பண்ணோன்னையும் கீழே இந்த ஹார்ட் சிம்பிள் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்க. அதை தொட்டீங்கன்னா ரைஸ் ஹேண்ட் அப்படின்னு ஆப்ஷன் வரும். சரிங்களா? ரைஸ் ஹேண்ட் அப்படின்னு கையை தூக்குன மாதிரி ஒரு சிம்பிள் காமிக்கும். சரிங்களா? அதை நீங்க என்ன பண்ணணும்? டச் பண்ணா உங்க ஹேண்ட் ரைஸ் ஆகும். நான் உங்களுக்கு போன தடவையே சொல்லி கொடுத்துருக்குறேன். அதனால உங்களுக்கு அது ஓரளவுக்கு நல்லாவே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ கேள்வி பதிலுக்குள்ள போவோம். வாழ்க ஒவ்வொருத்தவங்க வளமுடன். சொல்றீங்களா? சொல்றேன் ஐயா. வாழ்க வளமுடன். ஜோதிமணி பாலகுமார். உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன். நீங்க இப்ப கேள்வி கேட்கலாம் ஐயா கிட்ட. அம்மா வாழ்க ஜோதிமணி. வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடனுங்கம்மா, சொல்லுங்கம்மா. ஐயா, எங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து இப்பதான் நாங்க லம்பார் அந்த டிஸ்க் பல்ஜ் ஆயிடுச்சுங்கய்யா. நாங்க சரி, லாஸ்ட் ஒரு 3 மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோங்கய்யா. ஓகே. அவருக்கு வந்து ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துட்டு இருக்கேங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப சரி, காயகல்ப மட்டும் அவரால அந்த வஜராசனம் போட்டு பண்ண முடியாதுங்கய்யா. அதுக்கு சரி. பதிலா நம்ம உட்கார்ந்த நிலையில பண்ணலாமாங்கய்யா? ஆஹ், பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். எது முடியலையோ முடியாததை விட்டுருங்க. ரொம்ப சிரமப்பட வேண்டாம். ஓகேங்க. முடிஞ்சதை மட்டும் நல்லா சிறப்பா பண்ணிட்டு வாங்க. ஓகேங்க. அவ்வளவுதான். சரிங்களா? சரிங்க ஐயா. இன்னொரு கொஸ்டின்யா. இப்போ சொல்லுங்க. மகராசனம் பண்ணலாங்கய்யா? ஆஹ், அவருக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு? ஒன்லி அது டிஸ்க் L4 L5 வந்து பல்ஜ் ஆயிடுச்சுங்கய்யா. நல்லா அந்த நரம்பை வந்து நல்லா கம்ப்ரஸ் பண்ணிருக்குங்கய்யா. பண்ணி ஓகே, இப்போ ஓகே, லாஸ்ட் மே மந்த்ல இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோங்கய்யா. இப்ப வரைக்குமே ட்ரீட்மெண்ட்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இப்ப நல்லா நடக்க ஆரம்பிச்சிடாரு. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நல்லா இருக்கு. ஆனா ஓகே. மகராசனம் இப்ப இந்த ஸ்டேஜ்ல பண்ணலாமாங்கய்யா? பொறுமையா பண்ணுங்க. அதாவது அது இப்ப அது தேர்டு ஃபோர்த் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்கல்ல. 1 2 3 4 ஸ்டேஜஸ் இருக்கும். ஓகேங்கய்யா. அதுல ஃபோர்த் ஸ்டேஜ்னா ரொம்ப பெயின் இருக்கும். அப்படி ஆ, இருக்கிறப்ப இது பண்ண வேண்டாம். ஓகே ஓகேங்க. அதாவது இது இது வந்து ஒண்ணும் இல்லைம்மா. சும்மா இப்படி படுத்துட்டு மெதுவா திரும்ப சொல்லு.
ரொம்ப ஃபாஸ்டா ஓகேங்க. இல்லாம மெதுவா, சரிங்க. தலைய மெதுவா, உடம்ப மெதுவா. சரிங்க. சரிங்களா? இப்படி மெதுவா திரும்ப சொல்லுங்க. பெயின் ஆச்சு அப்படின்னா செய்ய வேண்டாம். இதுதான் கான்செப்ட். பெயின் ஓகேங்க. ஆகலைன்னா செய்யலாம். ஓகேங்க. இது அவர் ஓகே. செய்ய அந்த இடம் டியூன் ஆகும். கொஞ்சமா திரும்ப சொல்லுங்க. ரொம்ப திரும்பாம கொஞ்சமா திரும்பி லைட்டா பண்ண சொல்லுங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா சரிங்க. பண்ண சொல்லுங்க. எது வரைக்கும் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணட்டும். பட் சரிங்க. பெயின் ஆனா செய்ய வேண்டாம். இது மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஓகேங்க. பெயின் இல்லாட்டி நீங்க செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டே வர வர அது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடம் கியூர் ஆகறதுக்கு ஆரம்பிக்கும். சரிங்க. ஓகே. தேங்க்யூங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஜோதிமணி அம்மா, அவங்களுக்கு அடுத்தது ஸ்ரீதேவி சண்முக சுந்தரம். உங்க ஸ்கிரீன்ல 2 ஆப்ஷன் காமிக்கும். ஸ்டே மியூட்டட், ஆஸ்க் டு அன்மியூட் அப்படின்னு 2 ஆப்ஷன் காமிக்கும். 2வது இருக்கிறது நீங்க தொடணும். அன்னைக்கே சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஸ்ரீதேவி அம்மா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீதேவி அம்மா பேசுங்க. எனக்கு வந்து L4 L5 இப்போ பேசும்போது நான் கேட்டேன். அது ஓகே. வந்து ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. நான் பண்ணலை. நான் தொக்கணும் இதில் மர்மாத்தில் வந்து க்யூர் ஆயிருக்கு. ம். C1 எனக்கு இது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. நான் வந்து ஓகே. இப்போ உடம்பு தளர்த்தல்லாம் பண்ணலாமா? நீங்கள் நேற்று பயிற்சி சொன்னீங்களே, மகராசன பயிற்சி. உடல் தளர்த்தல் எல்லாம் யாரு என்ன நோய் இருந்தாலும் பண்ணலாம். ஏன்னா எனக்கு இப்போ மெனோபாஸ் டைம்ல எனக்கு எரண்யா ப்ராப்ளம் வந்திருக்கு லாஸ்ட் 1.5 இயர்ஸா. இது ஓகே. பண்ணலாமா? ஏன்னா நான் உங்களோட வீடியோ ஆல்ரெடி சாரோட வீடியோ நான் இதுல வந்து இருக்கேன். 2009ல இருந்து இருக்கேன். சென்னையில ஓகே. வந்து மாங்காடு இதுல மன்றத்துல சரி. இருக்கிறதுனால மன்றத்துல எனக்கு இருக்கீங்க. என்கிட்ட ஓகே. சர்டிஃபிகேட்லாம் இருக்கு எனக்கு. ஆனா உங்களோட பயிற்சி வந்து சாரோட ஒரு பேர் மறந்துட்டேன். ஒரு சௌமித்திரன் 4 ஐயா. இயர்ஸ். என்னங்க சார்? சௌமித்திரன் ஐயாவா? அவரோட இதுல இருக்கிறதுனால நான் அப்ப பார்க்கும்போது எனக்கு இந்த பல்ஜி ஆனதுனால என்னால பண்ண முடியாம இருந்தது. பட் சின்ன சின்ன ஆசனம்லாம் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏன்னா என்னோட வெயிட் வந்து குறைய மாட்டேன்னுது. அதே ஸ்டேபிளாவே இருக்கு. இதுக்கு வெயிட் நான் எவ்வளவு என்ன இருக்கீங்க? இப்ப வந்து 82ல இருக்கேன் சார். சரிம்மா, வெயிட் குறைக்கணும் கொஞ்சம் கண்டிப்பா. ஹைட் எவ்வளவு இருக்கீங்க? கண்டிப்பா ஹைட் குறைக்கணும். ஆ. அதனால நான் இப்போ டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன வந்து ருத்ரமுத்ரையும் இந்த இது இருக்கு இல்லையா இரண்யாக்கு ம். ம். ருத்ரமுத்ரையும் சமான சமான முத்ரை இல்ல சின்முத்ரை வைக்க சொல்லியிருக்காங்க. ஓகே. எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நான் வந்து ஆசனம் பண்ணணுமா? மெடிடேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு ஆசனம் பண்ணிட்டு முத்ராஸ் பண்ணணுமா? அது அந்த வந்து ஃபர்ஸ்ட் டைம்லயே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். எனக்கு அந்த டைம்ல வாய்ப்பு சரி. கிடைக்கும். அம்மா, இது ஆசனங்களோ முத்திரையோ முன்னாடியோ பின்னாடியோ பண்றதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆசனம் பண்ணிட்டு முதிரை பண்ணலாம், முதிரை பண்ணிட்டு ஆசனம் பண்ணலாம். கேப் சரிங்களா? விடணுமா ஐயா? ஒரு ஹாஃப் அன் ஹவர் கேப் அப்படி விடணுமா எல்லாம் எதுவும் மெடிடேஷன்? தேவையில்லை. அப்படி எல்லாம் எந்த கேப்பும் விட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னையும் உங்க உடம்பு டயர்டா இருந்துச்சுன்னா, ரொம்ப டயர்ட் ஆகுது ஐயா. இப்போ லாஸ்ட் மந்த் எனக்கு அம்மா வேற போட்டுதா ரொம்ப என்ன சொல்றது, ஆம், சொல்ல முடியாத அளவுக்கு டயர்ட் ஆகுது. நான் உங்களோட பர்சனலாவே வரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். உங்க ஆன்லைன்லயே இதுக்கு யோகாக்கு. சரி, நீங்க அது தனியாவே என்கிட்ட ஒரு டைம் பேசுங்கம்மா. ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்ததுன்னா தனியா பேசுங்க. நம்ம முடிஞ்சா பயிற்சியில வேற ஏதாவது சேர்த்த முடியுமான்னு பார்க்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு மருத்துவ முறைகள்ல இயற்கை மருத்துவத்துல யாராவது ஒருத்தர் நல்ல உண்மையா கரெக்டா பண்றவங்க யாராவது இருந்தா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கொடுக்குறேன். அவங்க ஒன்றும் பெருசா ஃபீஸ் எல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. கரெக்டா கைட் பண்ணுவாங்க. சரியா இருக்கு வாய்ப்பு இருக்கு. பயிற்சி சரி. கூட தேவைப்பட்டா இயற்கை மருத்துவம் மாதிரி போய்க்கலாம். பட் இப்போதைக்கு நீங்க மகராசன பயிற்சியை செய்யுங்க. செய்யறப்போ வலி ஏதாவது வருதான்னு பாருங்க. வலி வந்தா செய்ய வேண்டாம். வலி இல்லாட்டி லைட்டா செஞ்சுக்குவோம். இப்போ சரிங்களா? இரண்யா இருக்கிறதுனால நான் ருத்ரமுத்ரை வைக்கிறேன் ஐயா. நீங்க பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா, அந்த ம். தொப்புல இது, அது நான் செய்யலாமா? செய்யலாம். தாராளமா செய்யலாமா. சரி. இந்த அக்கு பிரஷர் பாயிண்ட் 14 பாயிண்ட் வைக்கிறதோ, ரிலாக்ஸேஷன் பண்றதோ, மசாஜ் பண்றதோ, இது எந்த நோய் இருக்கிறவங்களும் செய்யலாம். ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. சரிங்களா? இந்த 3 பயிற்சி அது இன்னும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. ரிலாக்ஸேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இவங்க ஏதோ அக்கு பிரஷர் பார்த்துருக்காங்க. பட் மற்ற நீங்க சொல்றது சின்முதிரையில இப்படி வச்சு அமுத்துறது கேக்குறீங்களா?
ஆமாங்க, சின்முத்திரையில ஜஸ்ட் நம்ம புடிச்சிட்டு ஒரு 15 நிமிஷம் அந்த ருத்ரமுதிரை வச்சுட்டு சின்முத்திரை வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க 15 நிமிஷம் வைங்கன்னு சொல்லிட்டு. சரி, ஏன்னா நீங்க எனக்கு அம்மா நீங்க கண்ணு ஒரு செப்பரேட்டா எரியுது. வாங்க, லைன்ல செப்பரேட்டா வாங்க. எனக்கு என்னோட இப்ப நீங்க ஜூம் ஐடி தான் என்னோட ஃபோன் நம்பர். நீங்க ஓகே, டைரக்டா பேசுங்க, உங்களுக்கு என்னன்னு தெளிவுபடுத்தலாம். ஓகே சரி, ஓகே. நன்றி நன்றி, நன்றி. வாழ்க. நன்றிங்க அம்மா. நன்றிங்க ஐயா. அடுத்து சரிதா கார்த்திகேயன். அவங்களுக்கு உங்களுக்கு நான் அடுத்தது அன்மியூட் மோகன பிரியா. சரிதா கார்த்திகேயன் உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்கேன். நீங்க ஐயாட்ட கேள்வி. அம்மா பேசுங்க. வாழ்வாளம் ஐயா. ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசுறேன். மகிழ்ச்சிமா, சொல்லுங்க. தவம்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சார். சிறப்பு. எங்க தெரிஞ்சவங்க என்னோட ஃப்ரெண்டு. வாழ்வாளம் சார். சொல்லுங்கம்மா, கேக்குது. என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒருத்தவங்களுக்கு இடுப்பு அடிபட்டிருக்குங்க சார். அவங்களுக்கு வந்து மகராசனம் சொல்லி தரலாம் சார் போய். அம்மா இடுப்பு அடிபட்டிருக்கு. அவங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்காங்க சார். ஆனா இப்ப வலி இல்ல. ஆனா ஏந்திரிக்க முடியலன்னாங்க. சரி. ஆனா பயிற்சி சொல்லி தரலாமா சார்? நம்ம பயிற்சி தாராளமா சொல்லி தரலாம். சரிங்க சார். தாராளமா சொல்லி வாழ்வளம். தரலாம். வலி வந்தா மட்டும் அதை செய்ய வேண்டாம்னு சொல்லி சரிங்க சார். அவ்வளவுதான். அதை மட்டும் மனசுல வச்சுங்க. ஓகே. நன்றி. சரிங்க சார். ஓகே, வாழ்வளம். வாழ்க வளமுடன். மோகன பிரியா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மோகன பிரியா. ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா. ஐயா ஐயா, இந்த பயிற்சி நம்ம செய்யறதுங்க. எங்க கணவருக்கு வந்து சுகர் இருக்குங்க ஐயா. அவர் வந்து தவம் பண்றது இல்ல, பயிற்சி எல்லா பயிற்சியும் பண்ணலாமாங்க ஐயா? பயிற்சி எல்லா பயிற்சியும் பண்ணலாம். தவம் கத்துக்கிட்டா தவத்தையும் பண்ணலாம். இது கிளாஸ் அட்டன் பண்ணாமே தவம் பண்ணலாமாங்க ஐயா? கிளாஸ் அட்டன் பண்ணாம நான் சொன்ன இந்த 2 தவம் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம்ல, மூச்சை கவனிக்கிறது, பஞ்சபூத நவதவம், இந்த 2ஐயும் பண்ணலாம். மற்றபடி குண்டலினி மெடிடேஷன் அப்படின்னு வர்றப்போ ஆக்கினை, சாந்தி, துரியம் இதெல்லாம் தீட்சை வாங்கிட்டு தான் பண்ணணும். இப்ப சொல்லி கொடுத்த 2 தவம் யாரு வேணா பண்ணலாம். ஐயா, பாப்பாக்கு வந்து 13 வயசு ஆகுதுங்க ஐயா. காயக்கல்பம் கிளாஸ் அட்டன் பண்ணா அவ செய்யலாங்களாங்க ஐயா? தாராளமா செய்யலாம். ஏஜ் அட்டன் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? ஏஜ் அட்டன் பண்ணி 6 மாசத்துக்கு அப்புறம் காயகல்பம், யானை எல்லாமே செய்யலாம். 8 மாசம் ஆகுதுங்க ஐயா. அப்ப அவங்க செய்யலாம், தாராளமா செய்யலாம். அந்த பயிற்சி என்னோடய செய்யலாமாங்க ஐயா? எல்லா பயிற்சியுமே எல்லா பயிற்சியும் செய்யலாம். உடற்பயிற்சி 6 வயசுல இருந்து யாரு வேணா செய்யலாம். காயகல்பமும் குண்டலினி தியானமும் 13 வயசுக்கு மேல எல்லாருமே செய்யலாம். பெண் குழந்தைய ஏஜ் அட்டன் பண்ணி 6 மாசத்துக்கு அப்புறம் செய்யலாம். சரிங்க ஐயா. இன்னொன்னு, காயக்கல்பத்துல நீங்க ஒவ்வொரு முறையும் சாப்பிடும் போது, டீ குடிக்கும் போதெல்லாம் அந்த இது செய்ய சொன்னீங்க இல்லைங்க ஐயா? அது செய்யும் போது எல்லாரும் முன்னாடி நம்ம அந்த காத்து வெளியே விட முடியாதுங்க இல்லைங்க? அதுக்கு வந்து கண்ணை மூடி அப்படியே பண்ணிக்கலாமாங்க ஐயா? ஏன் வெளியே விட முடியாது? அவங்க மூஞ்சிலேயே போய் விடுறீங்க? இல்ல, எல்லாரும் பார்த்தா கேட்பாங்கல்ல, அதனால கேக்குறேன். கேட்டா கேட்டுட்டு போறாங்க. என்னன்னு கேட்பாங்க. நீங்க காயகல்ப பயிற்சி பண்றேன், இந்த உணவு வந்து தூய்மையாக்கி சாப்பிடுறேன்னு சொல்லுங்க, அவ்வளவுதானே? சரி சரிங்க. ஆமா, அதனால எல்லா இடத்துலயும் பண்ணணும். நம்ம தான் பண்ணணும். நம்ம பண்ணாம யார் பண்ணுவா? அப்படி நீங்க சொல்றப்ப செய்யறப்ப 4 பேருக்கு அந்த பயிற்சி போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம அந்த தண்ணி குடிக்கிறோம் இல்லைங்க, அப்ப பண்ணா அந்த தண்ணியை வீட்டுல இருக்கவங்களுக்கும் கொடுக்கலாமாங்க ஐயா? தாராளமா கொடுக்கலாம். சரி சரிங்க ஐயா. ஓகே. நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க அம்மா. அடுத்ததாக ரஞ்சித். அவங்களுக்கு அசோகன். ரஞ்சித். அம்மா சொல்லுங்கம்மா. வாழ்க. ஐயா, எனக்கு ஒரு 2 கேள்வி உங்ககிட்ட. எனக்கு 12 இயர்ஸ் முன்னால நான் கன்சீவா இருக்கும்போது எனக்கு கால் வலி வந்தது. பாதம் மட்டும் வலிக்கும். அப்புறம் டாக்டர் வந்து நரம்பு டாக்டரை பார்க்க சொன்னாங்க. பார்த்தோம். அவரு எனக்கு ஆக்சுவலா ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் பேபி. அந்த ட்ரீட்மெண்ட் அதிகமா மெடிசன் சாப்பிட்டதுனாலதான் உங்களுக்கு பாதம் வலி, அதாவது நரம்பெல்லாம் பாதிச்சிருச்சு. அதனால நீங்க வந்து மறுபடியும் மெடிசன் எடுக்க வேண்டாம், உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு, ரெஸ்ட் எடுங்க, வலிக்கும் போது ரெஸ்ட் எடுங்கன்னாரு. ஒரு 12 இயர்ஸா கொஞ்சம் வலி அப்பப்போ வரும், ரெஸ்ட் எடுத்துக்குவேன், சரியாயிடுங்க சார். இப்போ பாத்தீங்கன்னா இந்த 1 மந்த்தா என்னால வலி 24 ஹவர்ஸும் பெயின் இருக்கு. என்னால தாங்கவே முடியல. என்னால ஒரு நிமிஷம் கூட பெயின் இல்லாம இல்லை. பக்கத்துல ஹோமியோபதி தான் போனேன். அவர் ஒரு 10 டேஸ் டேப்லெட் கொடுத்துட்டு
பிளட் டெஸ்ட்லாம் பார்க்க சொன்னாரு. பிளட் டெஸ்ட் கொண்டு போய் கொடுத்ததுல எனக்கு கொஞ்சம் சத்து குறைபாடு தான், நீங்க அலோபதி எம்டி டாக்டரை பார்த்து இன்ஜெக்ஷன் பண்ணுங்க, சத்து ஊசி போடுங்க அப்படிங்கிறாரு. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு அலோபதி நீங்க பார்த்ததுனால உங்க எல்லாருக்குமே நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்க சார். அதாவது டாக்டர் அஜய் பிரகாஷ், இந்தாங்க சார், எழுதிக்கிறேங்க சார். நோட் பண்ணிக்கோங்க. டாக்டர் அஜய் பிரகாஷ், நேச்சுரோபதி. ஓகேங்க சார். 9677 9677 78 78 41 41 74. 74. 9677784174. டாக்டர் அஜய் பிரகாஷ், நேச்சுரோபதி டாக்டர் அவர். ஓகேங்க சரிங்களா? சார். ஆங்கில மருத்துவம் இல்லை, அவர் நேச்சுரோபதி டாக்டர். இயற்கை மருத்துவம். ஒரு எக்ஸலண்டான ஒரு பர்சன். சின்ன வயசு தான், ஒரு 25 27 வயசு தான் இருக்கும். பட் எக்ஸ்பீரியன்ஸ், பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். சின்ன வயசுல இருந்து நல்ல தேடுதல். எந்த இந்த ஊருங்க சார்? மாதிரி பயிற்சிகளை நான் அவரை பத்தி சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஓகேங்க சார். பயிற்சிகளை மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும், மக்களை நோயிலிருந்து விடுவிக்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கிறவர். அவர் மதுரையில் இருக்கிறாரு. நேரடியா போய் பார்க்க தேவை இருக்கிறவங்க நேரடியா பாருங்க. நேரடியா பார்க்க முடியலன்னா ஆன்லைன்லயே, வாட்ஸ்அப்லயே உங்களுக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ எல்லாமே பண்ணுவாரு. ஓகே. அதனால நீங்க எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கன்சல்ட் அவர்கிட்ட போங்க. சரிங்க அவர்கிட்ட சார். போயிட்டு என்னன்னு கேட்டுட்டு அது ஒரு சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணாலே வெரி மேக்சிமம் ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ஓகேங்க சார். வேற எந்த இதுக்கும் போக வேண்டாம். நம்ம பயிற்சியை முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டே வாங்க. கூடவே அந்த உணவு முறையை எடுத்துக்கிட்டீங்க, அவர் சொல்ற வாழ்க்கை முறைக்குள்ள வந்தீங்கன்னா முழு தீர்வு வந்துடும். அதனால அதை பார்த்துக்கோங்க. இது அவர் வந்து ஒரு மாதத்திற்கு கட்டணம் 500 ரூபாய் வாங்குவார். ஓகேங்க அதாவது ஒரு சார். மாசத்துக்கு, இப்போ நீங்க ஒரு ப்ராப்ளம் போய் சொல்லிட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கு அவர் என்னென்னவெல்லாம் ஃபாலோ பண்றாரோ 10 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு விஷயத்த மாத்தி சொல்லுவாரு. அதனால இதுக்கு ஒரு கட்டணம் வந்து இப்போ 500 ரூபாய் வாங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சரிங்க சார். நம்ம அன்பர்கள்னு சொன்னீங்கன்னா 300 என்னவோ வாங்குவாரு. அது மட்டும் கேட்டுக்குங்க. பட் மணி மைண்டட் இல்லாத பர்சன். அது முழுக்க ஓகேங்க முழுக்க சார். ஆன்லைன்ல தான் சர்வீஸ் பண்றாரு. நீங்க அவரை பயன்படுத்திக்கோங்க, தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க. சார், எனக்கு இப்ப பாதம் வலி இருக்கறனால நான் எக்ஸசைஸ் பண்ணலாங்களா? அதுதாம்மா. இப்ப அந்த ரொம்ப அந்த நீங்க இருக்கிற வலி எச்சாகிற மாதிரி எந்த எக்ஸசைஸும் பண்ண வேண்டாம். ஓகேங்க சார். இப்ப மூச்சு பயிற்சி பண்றீங்க, அதுல ஒன்றும் வலிக்காது. கண் பயிற்சி ஆ, பண்றீங்க, அதுல ஒன்றும் வலிக்காது. கபாலபதி, அதுல ஒன்றும் வலிக்காது. கால் பயிற்சி, ஓகே. காலை தான் அமுத்தி குடிக்கிறீங்க, அது ரொம்ப அழுத்தாதீங்க, ஓரளவுக்கு அழுத்தி கொடுங்க. ஓகேங்க சார். கால் பயிற்சி நல்லா பண்ணணும், அப்பதான் இது கியூர் ஆகும். சரிங்க சார். சரிங்க சார். பயிற்சி நான் எல்லாமே ஏற்கனவே பண்ணலாம். நம்மளது ஒன்றும் ஹெவியா ஓடுறது குதிக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை. ஓகேங்க சார். ஓகே. எனக்கு இந்த அதனால நம்பரை மட்டும் நீங்க ஒரு இதுல குரூப்ல போட்டுருங்க சார். நான் போட்டு விடுறேன், எல்லா குரூப்லயும் போடுறேன். குரூப்ல போடுங்க சார். ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி. பால்கோளம். வாழ்க. நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. அடுத்து அசோகன் பசுபதி. உங்களுக்கு அதுக்கு unmute அடுத்தது சுகன்யா. ஐயா. அம்மா நீங்க அன்மியூட் கொடுத்துருக்கிறேன்னு சொல்ல வேண்டியது இல்லை, அசோகன் பசுபதின்னு சொன்னீங்கன்னா போதும். அடுத்தது சுகன்யாமா, ரெடியா இருக்கு. சொல்லுங்கம்மா. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. என்னோட பேர் ஞான மகள். என்னோட ஹஸ்பண்ட் தான் அசோகன் பசுபதி. பட் நான் கேட்டு மாத்திக்கிறேன் அது எப்படி மாத்துறதுன்னு. நான் ஓகே, ஆஸ்திரேலியால இருந்து பேசுறேங்க ஐயா. மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க சொன்னது நானும் கரப்பாம்பூச்சி மாதிரி தான் கிடந்து பண்ணினேன். அப்புறம் என் கையும் ஜீசஸ் மாதிரி அப்படி போயிடுச்சு. ஆனா இது ஃபர்ஸ்ட் வந்து வளையாத உடம்பு இல்லையாங்க ஐயா, அப்ப அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் நான் பண்ணிடுவேன். என்னோட கேள்வி என்னன்னா ஐயா, இந்த குண்டலினி இந்த விரதத்துல நான் 2 நாள் தெரியாம மச்சம் சாப்பிட்டுட்டேன். அதனால ஏதாவது பாதிப்புங்க ஐயா இருக்குமா ஐயா? பாதிப்பு ஒண்ணும் இல்லைம்மா, பாதிப்புங்கிறது ஒண்ணும் இல்லை. இப்ப என்னன்னா, இப்ப நீங்க 21 நாள் உங்களை தயார் பண்றீங்க. ஒரு ஆமா. நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னா, இப்ப நார்மல் உணவை செமிக்கிறதுக்கு உங்க உடம்புல ஒரு 100 யூனிட் செலவாகணும்னா, இந்த நான்வெஜ் செரிக்கிறதுக்கு ஒரு 500 யூனிட் செலவாகும். அதுதான் மெயின். சரிங்களா? அப்ப அந்த 400 யூனிட் உங்களுக்கு இழப்பு தானே. இது ஒரு விதத்துல. இரண்டாவது, நாம ஒரு உயிரை, நம்ம உடம்புக்குள்ள பல கோடி ஆண்டுகளா வந்துட்டு இருக்கிற ஒரு உயிரை அதனோட மூலமான இறைவனை நோக்கி செலுத்துறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறோம், குருவோட துணை கொண்டு. அப்ப அந்த உயிரை உய்விக்க போற சமயத்துல ஒரு உயிரை
கொன்னு அந்த விஷயத்தை எடுத்தீங்கன்னா இந்த உயிர் உயர்றதுல பெரும் தடையை அந்த இறந்த உயிர் ஏற்படுத்தும். அதனாலதான் அது வேண்டான்னு சொல்றோம். அதனால ஒரு நாள் 2 நாள் தெரியாம சாப்பிட்டீங்கன்னா அதை பத்தி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதை விட்டுருங்க. சரிங்களா? அதை விட்டுட்டு இனி வரக்கூடிய காலத்துல அது இல்லாம பார்த்துக்கிட்டு எந்த அளவுக்கு பியூரா இருக்க முடியுமோ இருங்க. ஐயா எக் வந்து வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? என்னை பொறுத்த வரைக்கும் அது நான்வெஜ். மகரிஷி ஆனா ஒரு இடத்துல எக்கு சாப்பிடலான்னு பேசியிருக்காங்க. பட் நான் வந்து சாப்பிட்றதுக்கு சொல்றது இல்லை. சரிங்களா? அதை விட்டீங்கன்னா 21 நாள் அந்த எக்கு அப்படியே வச்சீங்கன்னா உள்ள ஒரு கோழி குஞ்சு வந்துடும். அதனால நான் எக்கை பொறுத்த வரைக்கும் நாங்க எடுக்கிறது இல்லை. பட் மகரிஷி ஒரு இடத்துல எக்கு சாப்பிடலான்னு பேசியிருக்காங்க. அது உங்களோட புரிதல்ல என்னன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரிங்க ஐயா. அப்ப நான் 21 நாளும் நான் விரதமாவே இருக்கேன் ஐயா. ரொம்ப 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 நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. நான் நன்றி. இந்தியாவுக்கு வரேன் ஐயா. உங்களை பார்க்க முடியுமா? நான் செப்டம்பர் வரேன் இந்தியாவுக்கு. பட் தாராளமா நான் இங்கேயே தானே இருக்கிறேன், பார்க்கலாம். சென்னையில தான் நான் வருவேன். சரி. உங்க ஊருக்கு வர்றது நீங்க எங்க ஐயா இருக்கீங்க? நான் திருப்பூர்மா, திருப்பூர், கோயம்புத்தூர், திருப்பூர்ல இருக்கேன் நான். சென்னையில இருந்து ரொம்ப தூரமா? சென்னையில இருந்து ஒரு 400 கிலோமீட்டர்ஸ். ஓ, அப்படின்னா கார்ல வருதுன்னா எவ்வளவு நேரம் ஆகும்? 7 hours ஆகும். ஓகே. சரி ஓகேம்மா. சரி, ரொம்ப சரிப்பா. நன்றிங்க. வாழ்க மகிழ்ச்சி. வாழ்க. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. அடுத்து சுகன்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா, அந்த 21 நாள் விரதம் இருக்குங்கல்ல, ஆமாம்மா. அது முடியிற டைம்ல ஒருவேளை எங்களுக்கு மென்சஸ் டைமா இருந்தா அந்த டைம்ல என்ன பண்றதுங்க ஐயா? அந்த டைம்ல என்ன பண்ணலாம்னா, நான் அந்த அன்னைக்கு கொடுக்குற தீட்சை வீடியோ அப்படியே யூடியூப்ல அப்லோடு தான் இருக்கும். ஓகே. அந்த வீடியோவை நீங்க அதுக்கப்புறம் போட்டு அதை நீங்க பார்த்து அப்படியே செஞ்சுக்கலாம். அது அப்படியே பவர்ஃபுல்லா இருக்கும். அது உங்களுக்கே வியப்பா இருக்கும். அந்த நம்ம தியானம் கொடுக்கறப்ப என்ன ஒரு ஃபீல் இருக்குதோ அதே ஃபீல் நீங்க அந்த வீடியோவை பார்த்து பண்றப்ப வரும். அதனால அதை பத்தி டோன்ட் வரி, அது பார்த்துக்கலாம். சரிங்களா? உங்களோட பர்சனல் கவுன்சிலிங் வேணும்னா கிடைக்குங்களா? ரொம்ப ரேரு, ரொம்ப தேவை அப்படின்னா மட்டும் கூப்பிடுங்க. நம்ம ஜூம் ஐடி தான் என்னோட ஃபோன் நம்பரு. அது மறுபடியும் சொல்றேன், ரொம்ப தேவை அப்படின்னா மட்டும் கூப்பிடுங்க. இந்த பயிற்சி கத்துக்கவே உங்க ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும். கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளவுதான். உங்க ப்ராப்ளம் வேற ஏதோ ஒரு இடத்துக்கு சொல்யூஷன்ல இருக்கும். நான் இப்பதான் கொஞ்சம் பயிற்சி சொல்லியிருக்கேன். இன்னொரு 4 மாசம் நீங்க வர்றப்ப எல்லா பயிற்சிக்கும் தீர்வு வரும். பட் எமர்ஜென்சினா எனக்கு கூப்பிடுங்க, நான் பேசுவேன். சரிங்களா? கிளாஸ்ல இல்லைன்னா பேசுவேன், இருந்தேன்னா அப்புறமா நானே திருப்பி கூப்பிடுவேன். சரிங்க. இப்ப ரொம்ப வயசானவங்க இப்ப பெட்ல இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நரம்பு தளர்வா இருக்குங்கல்லங்க ஐயா, அவங்களுக்கு இந்த அஸ்வினி முத்திரை மட்டுமே போட சொல்லி சொன்னா அது கேக்குங்களா? தாராளமா கேட்கும். அப்படி போய் ரெக்கவர் பண்ணி வேணா வந்திருக்காங்க நிறைய பேர். சரிங்களா? அதனால அவங்கள பாசிட்டிவா நினைக்க சொல்றது, நல்லதை நினைக்க சொல்றது, நல்ல விஷயங்களை கேட்க சொல்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள் ஏதாவது பண்ண முடிஞ்சா அவங்கள பண்ண சொல்றது, அதெல்லாம் பண்ணலாம். இல்லைன்னா அப்புறம் இயற்கை மருத்துவ முறைகள்ல ஹோமியோபதி, நேச்சுரோபதி, மலர் மருத்துவம் அந்த மாதிரி ஏதாவது தேவைன்னா சப்போர்ட் பண்ணலாம். அஸ்வினி முத்திரை பண்ண சொல்லலாம். சரிம்மா. மகிழ்ச்சி. நன்றிம்மா. வாழ்க. நன்றிங்க ஐயா. சரண்யா. அடுத்தது ஜெயதுர்கா. வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கங்கம்மா. வாழ்க வளமுடன். சார், நான் இப்போ காலையில தவம் பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். கபாலபதி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் காயகல்பம் பண்ணிட்டு இருக்கேன். இது கரெக்ட் தானா? இல்ல காயகல்பம் முன்னாடி பண்ணணுமா, இல்ல எப்படிங்க ஐயா? ஆமா, காயகல்பம் எப்ப வேணா பண்ணலாம். முன்னாடியும் பண்ணலாம், உடற்பயிற்சிக்கு பின்னாடியும் பண்ணலாம். அதே மாதிரி தியானத்தை பண்ணிட்டு உடற்பயிற்சி பண்ணிட்டு காயகல்பம் பண்ணலாம். காயகல்பம் பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு உடற்பயிற்சி பண்ணலாம். எப்படி வேணா மாத்திக்கலாம். பட் ஒரு ரொட்டீன் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நான் இப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இப்ப வரைக்கும். அதுக்கப்புறம் இப்ப மகராசனம் சொல்லி கொடுத்தீங்கல்ல சார், அது இப்ப காலையில என்னால பண்ண முடியாது, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். அதனால நான் ஈவினிங் பண்ணிக்கலாம்னு ஒரு பிளான்ல இருக்கேன். ஈவினிங் பண்ணிக்கலாம்ல? கபாலபதி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணலாம். ஆனா இது உடற்பயிற்சி பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படின்னா,
இது வந்து 9 நிலை பயிற்சி. இந்த 9 நிலையும் மகரிஷி வந்து 1 by 1 ஸ்டெப் ஏறுற மாதிரி பண்ணி கடைசியா ஹை பவர்ல நிறுத்தி இருக்கிறார். அதனால முழு பயிற்சி நீங்க கத்துக்கும் போது இந்த பயிற்சி எல்லாத்தையும் ஒரே கண்டினியூட்டில பண்றப்ப அதிகபட்ச பலனை நீங்க அனுபவிக்கலாம். ஒரே ஸ்ட்ரோக் ஸ்டார்ட் பண்றீங்களா, கைப்பயிற்சி, கால் பயிற்சி, மூச்சு, கண் பயிற்சி, கபாலபதி, மகராசனம், உடல் தேய்த்தல், அக்குப்ரெஷர், ரிலாக்ஸேஷன் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா 45 நிமிஷம் ஆகும். அதிகபட்சம் நீங்க தொடர்ந்து பண்றப்ப 45 நிமிஷம் 50 நிமிஷத்துல பண்ண முடியும். அது ஒரு ஸ்ட்ரோக் சிங்கிள் ஸ்ட்ரோக்ல பண்ணீங்கன்னா அபரிமிதமான பெனிஃபிட் கிடைக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, மாலையில வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மன்னிக்கணும், நெட்வொர்க் கட் ஆயிடுச்சு. அதனால நீங்க தொடர்ந்து ஒரே இத நேரத்துல பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகேம்மா. ஆனா பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பண்ணலாம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. ஜெயதுர்கா. வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனுங்கம்மா. ஐயா, அந்த காயக்கல்பம் பண்ணும்போது நிலை 1ல ஓஜஸ் போட்டுட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு பண்றோம் இல்லைங்க சார், அப்ப வந்து என்னால மூச்சு இன்ஹேல் பண்ணவே முடியல, இழுக்கவே முடியல. அது மூலபந்தம் பண்ணிட்டு நாக்க மடிச்சுட்டு பண்றோம் இல்லையா, அது இழுக்க முடியவே இல்லை, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது ஒண்ணு. அப்புறம் வஜ்ராசனத்திலயும் என்னால மூலபந்தம் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. வஜ்ராசனம் உட்கார்றப்போ 2 கால்களுக்கு இடையில, முழங்கால்களுக்கு இடையில 1/2 அடி கேப் கொடுக்கணும். அப்படி கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணுங்க. 1. ரெண்டாவது, எந்த ஒரு பயிற்சியுமேமா புதுசா பண்றப்ப கஷ்டமா தான் இருக்கும். சரிங்களா? பழகத்தான் வரும். இதுல ஒன்றும் நீங்க எந்த இடத்துல குழப்புறீங்கிறது, டிஸ்டர்ப் ஆகுறீங்கிறது வந்து என்னன்னா, மூலபந்தம் பண்ணணும், நாக்கம் அடிச்சு மூக்குல மூச்சை எரிஞ்சு ஓஜஸ் ரிலீஸ் பண்ணணும். இது எல்லாம் அட் அ டைம்ல பண்ணணும். அப்ப நம்ம மைண்ட் என்ன ஆகும்னா, ஒன்னா மூலபந்தத்தை கவனிக்குமா அல்லது மூச்சை கவனிக்குமா, அப்படி ஒரு கன்ஃபியூஸ் வரும். இது நேச்சர், எல்லாருக்குமே வரும் சார். நாக்க சொல்லட்டாம் மடிக்காமையே அத மாத்தி பண்றதெல்லாம் வருது. பண்ற மாதிரி வருது, எல்லாமே வரும், கண்டிப்பா வரும். அது நீங்க என்ன பண்ணணும்னா, சும்மா இருக்கிறப்ப மூலபந்தம், நாக்கை மடித்தல், மூச்சை உறிஞ்சுதல், நாக்கை ரிலீஸ் பண்ணி ஓஜஸ் விடுதல் அப்படின்னு சொல்லி பழகிக்கும். 4 சென்டென்ஸ். மூலபந்தம், நாக்கை மடித்தல், மூச்சை உறிஞ்சுதல், நாக்கை ரிலீஸ் பண்ணி ஓஜஸ் விடுதல். இதை சொல்லி பழகிட்டீங்கன்னா அந்த பொசிஷன் வர்றப்ப மூலபந்தம், நாக்கை மடிக்கிறோம், மூக்கில் மூச்சை உறிஞ்சுறோம், நாக்கை ரிலீஸ் பண்ணி ஓஜஸ் விடுறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வரும். பழக பழக வந்துடும். இது எல்லாத்துக்கும் வர கம்ப்ளைண்ட் தான், உங்களுக்கு மட்டும் வர்றதில்லை. அதே மாதிரி கையை தூக்கி பண்ணுறதும் கன்ஃபியூஸ் ஆயிடுது மைண்டு. அட கையை தூக்குறதா, மூலபந்தம் பண்ணுறதா, மூச்சு இழுக்கிறதா அப்படிங்கிறதுல வர்றது தான் பிரச்சனையே தவிர வேற ஒன்றும் உங்களுக்கு சிரமம் இல்லை. மூலபந்தம் எல்லாத்துக்குமே வராது, மகரிஷிக்கே வரல. சரிங்களா? எடுத்தோடனே மூலபந்தம் கண்டினியூவாக பிடிக்க முடியாது. நீங்கள் ஒரு 1 மாதம் 2 மாதம் பயிற்சி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 10 நிமிஷம் வேணாலும் மூலபந்தம் பண்ண முடியும். அதனால் மூலபந்தம் போயிடுச்சுன்னு கவலைப்படாமல் கவனம் வர்றப்போ மறுபடியும் சுருக்கி பிடிச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருங்க. அவ்வளோதான். ஓகே. அஸ்வினி முத்ரை எப்பனாலும் பண்ணிக்கலாம் இல்லைங்கய்யா? சாப்பிட்டா கொஞ்ச பண்ணலாம், எப்போ வேணா பண்ணலாம். சாப்பிட்டோன்னே கொஞ்ச நேரத்துக்கு வேண்டாம், ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சினாலும் நம்ம தோணும் போதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கலாமா? பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம்.
அப்புறம் எனக்கு ரொம்ப நாளாவே வாய் புண்ணு, இந்த ஜீரண பிரச்சனை இருக்குங்கய்யா. அதனுடைய ரியாக்ஷன் வாயிலே எனக்கு தெரியும். பேசும்போதெல்லாம் அந்த ஒரு மாதிரி பேட். அது இந்த பயிற்சிகள் எல்லாம் பண்ண பண்ண சரியாயிடுமாங்கய்யா? அப்படி இல்லைன்னா அந்த நீங்க 100% சரியாகும். நாம சொன்ன அந்த உணவு முறை, தண்ணி குடிக்கிற முறை, தூக்க முறை, இதிலையும் நீங்க சரி பண்ணிட்டே வரணும். தேவைப்பட்டுச்சுன்னா இயற்கை மருத்துவங்கள் ஏதாவது தேவைன்னா நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? தேவைப்பட்டால் சொல்றேன். வயிற்று புண்ணு இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்னு பாருங்க. அதுக்கு என்ன ரெமெடி, வெண்பூசணி சாறு காலையில வெறும் வயிற்றுல குடிக்கிறதோ, அல்லது அது மாதிரி இயற்கை சார்ந்த விஷயங்கள், சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கிறது, வயிற்றை வந்து காய விடுறது இல்லை ஓவரா சாப்பிட்றது, இப்படி சில பல விஷயங்கள் இருக்குது. இரவு நேரத்தில் சாப்பிடாம லேட்டாக சாப்பிட்றது, காலையில் பசிச்சு சாப்பிடாம இருந்து அப்படியே விடுறது, இதுதான் பெண்களுக்கு இருக்கிற பிரச்சனை. அதனால் வயிற்றை நீங்கள் காலியாக எம்டியாக விடாமல், அசிட்டிக் ஃபார்ம் ஆகாமல், பசி வர்றப்போ அளவாக சாப்பிட்றதுன்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு, இப்போ அந்த மணத்தக்காளி கீரை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக க்யூர் ஆகும். ரொம்ப அதீதமாக இருந்ததுன்னா அவர் அஜய்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி அதுக்கு என்ன பண்ணலான்னு பண்ணுங்க. நம்ம பயிற்சியே போதும். நம்ம சொல்ற உணவு முறை சரியா எடுத்துக்கிட்டா அதுவே சரி பண்ணும். ஓகேம்மா, நன்றி. வாழ்க வளம். நன்றிங்க. உமா மகேஸ்வரி அடுத்த பேரை சொல்லிருங்க, அவங்க தயாரா இருப்பாங்க. ரூபா அன்பரசன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா, இப்போ வந்து நீங்க மகாராஷ்டிரா வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. எனக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, நான் அதை பண்ணக்கூடாதா? அதாவது இப்போ மல்லாந்து படுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பண்றத பொறுமையா பண்ணுங்க, சரிங்களா? அது சிம்பிளா பண்ணலாம். அதுல ஒன்றும் ஹார்ட்டுக்கு பெருசா ப்ரெஷர் வராது. அதுல அந்த லாஸ்ட் குத்துறப்ப மட்டும் கொஞ்சம் ப்ரெஷர் வரும். அது பண்றப்ப பாருங்க, உங்க ஹார்ட்டுக்கு ஏதாவது சிரமப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோவா பண்ணிட்டு ஒரு 4-5 தடவை சுத்திட்டு விட்டுருங்க, சரிங்களா? இந்த பயிற்சியெல்லாம் நல்லா பண்ணிட்டே வர வர உங்க ஹார்ட் நல்லா ஒரு எனர்ஜியா மாறும். அதுக்கப்புறம் அது பண்ணலாம். அதே மாதிரி குப்புறப்படுத்து. எனக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துச்சுக்கியா ஒரு வருஷத்துக்கு முன்ன. இப்ப இந்த லெஃப்ட் சைடு தான் அஃபெக்ட் ஆச்சு. இப்போ ஓரளவுக்கு எல்லாமே ஓகேவா இருக்கு. நான் வந்து இப்போ இந்த கபாலபதி பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. இந்த ஸ்ட்ரோக் இருக்கவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க கபாலபதி பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. இப்போ மகாராசனத்துல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ ப்ளே பண்ணும்போதே நான் பண்ணிட்டேன் ஐயா. அதனால எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் பண்ற ஒரு தடவை பண்றதெல்லாம் நீங்க ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அதை பத்தி ஒன்றும் யோசிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம இதை விட ரிஸ்கான வேலையெல்லாம் சில நேரத்துல செய்யறோம். அதனால ஒரு தடவை பண்றதால எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குப்புறப்படுத்திட்டு பண்றப்போ அதுவுமே நீங்க என்ன பண்ணலாம்னா மெதுவா ஒரு தடவை ரைட்டு லெஃப்ட் மெதுவா திரும்பி பொறுமையா பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி கடைசியா பண்ணலாம். பட் அந்த கடைசி மூமெண்ட் நல்ல ப்ரெஷர் போகும். அதாவது உங்க ஹார்ட்டுக்கு நல்லா பிளட் போகும், உங்க ஹார்ட் ஸ்ட்ராங் ஆகும். ஒரு விதத்துல வந்து நம்ம டாக்டர் சொக்கலிங்கம் ஐயா சொன்னது போல அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணாலுமே 3 மாசம் கழிச்சு நீங்க வந்து செய்யுங்கிறார் அவர். அப்பதான் உங்க ஹார்ட் ஸ்ட்ராங் ஆகும். இந்த பயிற்சி எல்லாம் பண்ணாதான் ஹார்ட் ஸ்ட்ராங் ஆகும்னு அவர் சொல்றாரு. அதனால நீங்க பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி சிரமப்படுத்தாம கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு வாங்க. அப்புறம் அது பண்ணிக்கலாம். அந்த கடைசி நிலை மட்டும் பண்றப்போ பொறுமையா லைட்டா திரும்பி பாருங்க. ஒரு 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 ப்ரெஷர் ஓவரா இருக்கு, டிஸ்டர்ப் ஆகுதுன்னா செய்ய வேண்டாம். அப்புறம் மற்ற பயிற்சி நீங்க செஞ்சுட்டே வர வர ஹார்ட் இன்னும் கொஞ்சம் பலமானதுக்கு அப்புறம் செய்யலாம். இப்ப எனக்கு ஹார்ட்ல வந்து இந்த பம்பிங் கெப்பாசிட்டி தான் கொஞ்சம் கம்மியா இருக்குன்ட்டு சொன்னாங்க. எனக்கு அப்பப்போ கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். மத்தபடி எனக்கு இப்ப நான் திருப்பி படுத்து இதெல்லாம் பண்ணிட்டேன், எனக்கு ஒண்ணும் தெரியல, நல்லாதான் இருக்கு. அப்புறம் என்ன பண்ணலாம், சிரமம் வந்தா பண்ணாதீங்க. ஒரே கான்செப்ட், சிரமம் இல்லாட்டி கபாலபதி மட்டும் பண்ணக்கூடாதா சார்? ஆமா ஆமா, கபாலபதி மட்டும். அது என்னன்னா மறுபடியும் அது ஃபோர்ஸ் ஆகும், பிளட் சர்க்குலேஷன் ஸ்பீடா போகும். லைட்டா மெதுவா பண்றனா பண்ணுங்க, சரிங்களா? ரொம்ப ஃபோர்ஸா பண்ண வேண்டாம். இப்ப நான் வந்து எனக்கு சுகரும் இருக்கு. நான் அந்த குப்புறப்படுத்து பண்றது, இந்த ஆதிமுத்திரை வச்சுட்டு இந்த
அது பண்றதெல்லாம் வந்து எனக்கு அந்த சுகர் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு ஒரு ரொம்ப நம்பிக்கை இருக்கு, பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா கண்ட்ரோல் ஆகும். நீங்க வேணா டெஸ்ட் எடுத்து வச்சுட்டு ஒரு 3 மாசம் செஞ்சுட்டு பாருங்க. ரெண்டாவது சுகருங்கிறது ஒரு நோயே கிடையாது. அது நம்ம வாழ்க்கை முறையில வந்த பிரச்சனை. நீங்க வாழ்க்கை முறையில நல்லா பயிற்சி செஞ்சு சாப்பாடு அளவா சாப்பிட்டு வாயை மூடி மென்னு சாப்பிட்டு நல்லா தூங்குனீங்கனாலே சுகர் இருக்காது. அது ஒரு நோயே கிடையாது. சரிம்மா, வாழ்க வளம். நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. ஐயா ஐயா ஒரு நிமிஷம். ஐயா அஸ்வினி முத்திரை வந்து நான் பண்ணலாமா ஐயா? பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். அது ரொம்ப ஹார்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும், பண்ணலாம். ஏதோ உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே, அதான் கேக்குறேன். அஸ்வினி முத்திரைக்கு உடம்பு குளிர்ச்சி தான் ஆகும், உடம்பு ஹீட் ஆகாது. ஆமா, சரி ஐயா, சரி. அது நான் எப்பனாலும் பண்ணிக்கலாமா ஐயா? எப்ப வேணா பண்ணலாம். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பண்ணாதீங்க. நான் இப்ப உட்கார்ந்து இருக்கும்போது நான் அப்படி பண்ணலாமா அஸ்வினி முத்திரை? தாராளமா பண்ணலாம். சும்மா இருக்கிறப்ப ஒரு 5 தடவை 10 தடவை 20 தடவை அஸ்வினி முத்திரை பண்ணிட்டே இருந்தா உடம்புல இருக்கிற நரம்பு மண்டலம் நல்லா வேலை செய்யும், உடம்பு குளிர்ச்சி ஆகும். சரிம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஆமா, 2 மணிக்கு டைம் ஆயிடுச்சா? ஆமாங்கய்யா, 2 மணிக்கு அவங்க இப்பதான் சொல்றாங்க, நானும் வெளியாயிட்டேன். பாத்தீங்களா, அது எப்பவுமே இப்படி ஆயிருதே. இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்க? 18 பேர் இருக்காங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. என்ன பண்ணலாம்? இப்போ அவங்களுக்கு 2 மணிக்கு இன்னொரு நிகழ்வு இருக்குல்ல. இவங்களுக்கு ஐயம் தெளிதல் முக்கியம். சரி, அடுத்த வகுப்புல இவங்களுக்கு ஐயம் தெளிதல் கொண்டு போய்க்கலாம். அடுத்த வகுப்பு சப்ஜெக்ட் எதுவும் வேண்டாமா, ஒன்லி ஐயம் தெளிதல் மட்டும் வச்சுக்கோங்க. சரிங்க ஐயா. ஏன்னா இவங்க சந்தேகம் கம்ப்ளீட் பண்றது ரொம்ப முக்கியம். அம்மா சொல்லுங்க. எனக்கு அன்மியூட் கொடுத்துருக்கீங்க, பேசலாங்களா? ரொம்ப எமர்ஜென்சினா பேசலாம், இல்லாட்டி அடுத்த வகுப்புல பேசலாமா? ஓகே ஓகேம்மா, நன்றி. சாரி நண்பர்களே, இப்போ நம்ம ஜூமில் வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்குது. நான் மகராசன் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு கேள்வி பதில் போகலான்னு பார்த்தேன். பட் அரை மணி நேரத்துக்கு மேலே கேள்வி பதில் 3/4 மணி நேரம் பேசியிருக்கோம். நம்ம அடுத்த வகுப்பில் வந்துங்க முழுக்க கேள்வி பதிலாகவே வச்சுக்குவோம். ஏன்னா ஒரு கொஸ்டின் இருக்கிறப்போ ஒரு பயிற்சி செஞ்சிங்கன்னா நிறைய கன்ஃபியூஸ் வரும். அடுத்த வகுப்பில் நான் சில விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக அந்த தவத்தை பற்றி சொல்கிறது மட்டும் சொல்லிவிட்டு நம்ம கேள்வி பதில் ஃபுல்லாக போயிடலாம். நீங்கள் யாரெல்லாம் என்னென்னவெல்லாம் கேள்வி இருக்கோ எல்லாத்தையும் எழுதிட்டு வாங்க. அந்த அன்றைக்கி உங்கள் எல்லாருடைய கேள்விக்கு நம்ம பதில் கொடுத்துடலாம். சரிங்களா? யூடியூப்பில் இருக்கிறவங்களும் நீங்கள் அடுத்த வகுப்பில் உங்களோட கொஸ்டினை யூடியூப் லைவில் சேட்டில் போடுங்க. உங்களுக்கு அதில் பார்த்து நான் வந்து பதில் கொடுத்துட்றேன். அதனால் அடுத்த வகுப்பு முழுக்க ஐயம் தெளிதலுக்கான வகுப்பாக வைத்துக்கொள்ளலாம். அதில் தியானத்தை பற்றின சில முக்கிய விவரங்கள் மட்டும் நான் ஒரு 10-15 நிமிஷம் பேசிவிட்டு நம்ம முழுக்க ஒரு 1 மணி நேரம் பக்கம் கொஸ்டின் ஆன்சருக்கு போயிடலாம். சரிங்களா? ஓகே, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. ஹேண்ட் ரைஸ் பண்ணி இப்போ பேச முடியாதவங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அடுத்த வகுப்பில் நம்ம எல்லோரும் உங்களோட கேள்வியை கேட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, மிக்க நன்றி. 2 மணிக்கு பயிற்சி ஆரம்பிக்கிறவங்களுக்கும் மன்னிக்கணும். நீங்கள் எப்போவுமே அப்படி ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு 1:55க்கே அடுத்த இன்னொரு ஆசிரியர்கிட்ட சொல்லி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நாங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். நான் ப்ரோக்ராம் இல்லைன்னு நினச்சிட்டு கண்டினியூ பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம நிகழ்வை நிறைவு செஞ்சுக்கலாமா? எல்லோருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஐயா வந்து மகராசனம் பயிற்சி கற்றுக் கொடுத்தாங்க. அது இல்லாமல் ஐயம் தெளிதல்னு என்ன கேள்வி பதிலையும் இன்னைக்கு எல்லாருக்கும் டவுட்லாம் கிளியர் பண்ணாங்க இன்னைக்கு. அதனால ஐயாவை இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா உருவத்தை மனதில் நிறுத்தி நம் அனைவரும் வாழ்த்துவோம். இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறை மதன்குமார் ஐயா அவர்கள் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம்